صل على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை கருணையினால் புனிதமான இந்த பராத்துடைய இரவை ஹயாத்தாக்குவதற்காக, அதில் நல்ல அமல்கள் செய்வதற்காக, அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவதற்காகவும் அதை கேட்பதற்காகவும் மிகவும் ஆவலாக தாங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை உங்களுடைய முகங்கள் எனக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே இப்படிதான் பயானை கேட்கணும். பயானை கேட்க போறோன்னா ஏதோ வந்துட்டாரு உட்கார வச்சிட்டாங்கன்ட்டு கிடையாம, அல்லாஹ்வை பத்தி என்ன சொல்ல போறாங்க, ரசூலை பத்தி என்ன சொல்ல போறான்னு ஒரு ஆர்வத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இந்த இரவுல என்ன அந்த பாக்கியத்தை கொடுப்பானோ அது அல்லாஹு தாலா கம்ப்ளீட்டா உங்களுக்கு தந்துருவானாக. ஆமீன். ஒரு தடவை மட்டும் ஸலவாத் சத்தமா சொல்லிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். காரணம் என்னன்னா, இந்த ஆயத்துல அல்லாஹ் நம்மளுக்கு ஆர்டர் போடுறான். சல்லு அப்படின்னா செய்யுங்கள் அர்த்தம். ஏன்? இன்னல்லாஹ வ மலாயிகா, அல்லாஹ்வாகிய நானும் என்னோட இருக்கக்கூடிய மலக்குகளும் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொன்னாங்கன்னு இல்ல, சொல்லுவாங்கன்னு இல்ல, சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால முஃமின்களே, அல்லாஹ்வாகிய நானும் சொல்றேன்ல, என் மலக்குகளும் சொல்றாங்களே, அதனால முஃமின்களே நீங்களும் ஸல்லு அலன் நபி, ஸலவாத்தை நீங்க சொல்லுங்க, நல்ல ஆர்டர் போடுறேன். நம்மளுக்கு எப்படி ஒரு தொழுக அல்லாஹு தாலா நீங்க தொழுவுங்கன்னு சொன்ன பிறகு நம்ம தொழுகாம இருக்க முடியாதோ, நோம்பு வைங்கன்னு சொன்ன பிறகு நம்ம நல்லா நோம்பு வைக்க முடியாது அப்படின்னு நம்ம எப்படி மறுக்க முடியாதோ, ஜகாத்து கொடு என்று சொன்ன பிறகு நம்ம மறுக்க முடியாதோ, ஹஜ்ஜு செய் என்று சொன்ன பிறகு நம்ம எப்படி மறுக்க முடியாதோ, அது போல இந்த ஆயத்தாகிறது சல்லு அலன் நபி, என் நபி மீது ஸலவாத் சொல்லுன்னு அல்ல ஆர்டர் போறான். ஹதரத் கிப்லா இருந்தா அவங்களுக்கு தெரியும், சல்லு அப்படின்ற வார்த்தைக்கு அது ஆர்டர், கிராமர் படி நீ செய், நீ சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஆக மொத்தத்துல நன்மையை நாடி இந்த மஜ்லிஸ்ல வந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். யார் ஒருவர் நன்மையான காரியத்திற்கு முந்துவாரோ, நல்ல விஷயத்தை நம்ம செய்யணும் என்று முந்துவாரோ, அந்த அமலை அவர் செய்யாவிட்டாலும் செய்த நன்மை அவருக்கு. அத்தால்லு அலல் கைரி கஃபாயிலிஹி. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தஹஜ்ஜுடைய தொழுகையோட சிறப்பை சொல்றான் பயான்ல. சொல்லும் பொழுது இப்ப நம்ம தஹஜ்ஜுடைய சிறப்பை கேட்ட எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். தஹஜ்ஜுத் இருக்குங்களே, அது உங்களோட முகத்துல நூறை உண்டாக்கும், ரொம்ப பொலிவா ஆக்கிரும் உங்க தஹஜ்ஜுதோட தொழுகை. 4ல இருந்து சுமார் 5 மணிக்குள்ள எல்லாரும் நல்லா உறங்கக்கூடிய நேரம். நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு 2 மணிக்கு வச்சுட்டு அப்பதான் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அப்பதான் நல்லடியார்கள் சூஃபியாக்கள் எந்திரிச்சு தொழக்கூடிய நேரம். அந்த நேரத்தோட சிறப்பு, அல்லாஹு தாலா முதல் வானத்துல இறங்கி வரான். முதல் வானத்தை இறங்கி வந்து அடியானே உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அல்லாஹும் அடியானும் ஸ்பெஷலா பேசக்கூடிய நேரம் தஹஜ்ஜுத் நேரம். அந்த நேரத்தோட ஃபதீலத், அதோட சிறப்பு என்னன்னு பெருமானார் சஹாபாக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்கள் ஆர்வமா கேட்கிறாங்க. பயான்லாம் முடிஞ்ச பிறகு
ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்க தஹஜ்ஜுடைய சிறப்பை பத்தி சொல்லிட்டீங்க, ஆனா நானும் இரவு வேலை பார்க்கக்கூடியவன், நைட் டியூட்டி, எனக்கு வாய்ப்பு இல்லை யார ரசூலல்லாஹ், ஆனா தொழுகணும்னு எனக்கு ஆசை இருக்கு. புரிஞ்சுக்கலாம்? பாயிண்ட் என்னன்னா, அது ஆசைப்படணும், தஹஜ்ஜுத் தொழுகணும்னு இப்ப உங்க கல்வில வந்துட்டா கூட அல்லாஹ் அந்த தொழுத நன்மை எழுதிடறான். அல்லாஹ்வுக்கு அந்த நியத்து வைங்க, இன்னையில இருந்து நான் தஹஜ்ஜுத் தொழுகணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், எனக்கு வசதி வாய்ப்பு இல்ல, நான் நைட் டியூட்டி பார்க்கக்கூடியவன், நான் படுத்துட்டேன்னா ஃபஜ்ருக்கு தான் எந்திரிப்பேன் யார ரசூலல்லாஹ், ஆனா நீங்க இவ்வளவு சிறப்பு சொல்றீங்களே, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு. பெருமானார் அப்படியே யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. யார ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா, இந்த உங்களுடைய தோழர் இந்த சஹாபி உங்கள்கிட்ட முறையிடுறாரு, அந்த முறையிடுதல் அல்லாஹ் கேட்டுட்டான், அந்த தோழர் அந்த சஹாபி தஹஜ்ஜுத் தொழுத நன்மை அல்லாஹ் எழுதி விட்டான் சொல்ல சொன்னாங்க. என்ன சொல்றாரு அந்த சஹாபி? தொழுகல, எந்திரிக்கல, அதற்கான முயற்சிகள் செய்யல, கல்புல ஆசைப்பட்டேன், நான் தொழுகணும்னு ஆசைப்பட்டேன். அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்பி சொல்றான், நபியே ஹபீபே அந்த தோழர்கிட்ட சொல்லுங்க, அவர் தஹஜ்ஜுத் தொழுத நன்மை அல்லாஹ் எழுதி விட்டான். சஹாபி பெருமானா சொன்னாங்க, தோழரே உங்களுக்கு சுப செய்தி என்ன தெரியுமா, இப்பதான் ஜிப்ரீல் வந்துட்டு போனாங்க, அல்லாஹ் எனக்கு சலாம் சொல்லி விட்டான், நீங்க தஹஜ்ஜுத் தொழுத நன்மை எழுதி விட்டேன் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப தொழுதா என்ன நன்மை? எதற்காக சொல்ல வரேன்டா, இப்படி பராத்தோட இரவு இருக்குது, அதுல நன்மையான இரவு இருக்கு, அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக இப்படி ஒரு இரவை வச்சிருக்கிறான் என்று நீங்க நன்மையை கருதி வந்து அமர்ந்துட்டீங்களே, உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னித்தவராக இந்த மஜ்லிஸ் சொல்லிட்டு கிளம்பி போக தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இப்ப நன்மை, நம்ம பாதிரு பில் அமாலி சாலிஹா, நல்ல அமல் செய்யறதுக்கு நம்ம முந்தணும்ன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல முறையில நீங்க எல்லாம் 3 யாசின் ஓதிருப்பீங்க. ஓதி நல்ல துவா செஞ்சு உங்களுடைய ஃபியூச்சருக்கான ஒரு சேமிப்பு, பேங்க் அது இதுன்னு என்னென்ன சொல்றாங்களே, நீங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபியூச்சர்ல சேமிச்சு வச்சுக்கோங்க, உங்களை பேங்க்ல இப்பயே காசை போட்டுக்கோங்க, பின்னாடி உங்க புள்ள கஷ்டப்படக்கூடாது, என்னென்னமோ சொல்றாங்க பாத்தீங்களா, அது அங்கிருந்து வந்தது இல்ல, அல்லாஹ் ரசூல்ட்ட இருந்து வந்தது. முஃமின்களே நன்மையை சேமிச்சுக்கோங்க, உனக்கு என்னென்ன நன்மை கிடைக்குதோ பார்த்ததெல்லாம் நீ நன்மையை செஞ்சுக்கிட்டே இரு. பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை காலை அன்று ஜும்ஆவுடைய தினத்தன்று சதகா கொடுக்கிறது நன்மையான விஷயம் ஏழை எளியவர்களுக்கு. இப்போ ஒருத்தரால, ஒரு சஹாபியால முடியல, பெருமானா சொன்னாங்க, உன் நண்பரை சிரித்த முகத்துடன் பார், சதகாவுடைய நண்பன்டா. உன் மனைவிக்கு நீ முத்தம் கொடுத்து விட்டு பள்ளிக்கு வா, சதகாவுடைய நண்பன்றான். இன்னைக்கு நம்ம மனைவிமார்கிட்ட பேசுறதே கேள்விக்குறியா இருக்கு பல பேருக்கு. அப்படி பேசினாலே வாயை திறந்துட்டீங்களா, எப்பங்க மூடுவீங்க நீங்க? அப்படியே வாயை திறந்து பேசினாலும் ஏதாவது பிரச்சனை வந்து முடியுதா இல்லையா? அப்படிதான் நடக்குது இன்னைக்கு. பெருமானார் சொன்னாங்க, உன் மனைவியை பார்த்து இன்பத்துடன் சிரிச்ச முகத்துடன் நல்லா இருக்கியா கேளு, சதகாவுடைய நன்மை. ஒரு மனைவிக்கு அன்பா ஒரு முத்தம் கொடு, சதகாவுடைய நன்மை. உன் மனைவியுடன் சேர்ந்து உட்கார்ந்து ஒரே தட்டுல உட்கார்ந்து சாப்பிடு, சதகாவுடைய நன்மை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல எப்படி நடந்துப்பாங்க என்று கேட்கும்போது சொன்னாங்க, ஆயிஷா அம்மா, நானும் பெருமானாரும் ஒரே தட்டுல சாப்பிடுவோம், நானும் பெருமானாரும் ஒரே வாளியில குளிப்போம். சரி, பெருமானார் வீட்டுல அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்? சர்தாரே ஆலம் தோ ஜஹான் கா மாலிக், குர்ஆன் இறங்கியது நபி, ஜிஹாத்ல போறது நபி, எத்தனையோ பல்லாயிரம் சஹாபாக்களை உருவாக்கிட்டாங்க, பெரும் பெரும் அரசர்களாம் வந்து பெருமானார்ட்ட பேசி போறாங்க. நபி வீட்டுல எப்படி இருப்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. பெரிய சிபிசிஐடி இருக்காரு, பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காரு, அவருக்கு போய் அவங்க வீட்டுல போய் இவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்கிறாருங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க டேடி, உங்க அங்கிள் வீட்டுல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? கிட்டே போக முடியாது யாரும், எவ்வளவு போன் கால் நன்றி, எப்பயுமே டென்ஷனா தான் இருப்பான், யாரும் பேசவே முடியாது, மீறி பேசிட்டு அவ்வளவுதான். இப்படி நினைச்ச சஹாபாக்கள் கேட்கிறாங்க அம்மா ஆயிஷாட்ட, ஆயிஷா அம்மா அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஜாத்து, எழுத படிக்காத தெரியாத நபி, அவ்வளவு பெரிய குர்ஆன் அவங்களுக்கு இறங்கி இருக்கு, ஹதீஸ் இறங்குது, பெரும் பெரும் சஹாபாக்களை உருவாக்குறாங்க, பெரும் பெரும் தலைவர்கள் வந்து பேசுறாங்க, இவ்வளவு பெரிய பிரபலியமா இருக்கிறாங்களே, பெருமானார் வீட்டுல எப்படி இருப்பாங்க? அவனும் கராரா இருப்பான், ஆனா எப்படி இருப்பான்? ஆயிஷா அம்மா சிரிச்சுட்டு சொல்றாங்க, என்ன நினைச்சுக்கிட்டீங்க? தோழர்களே, கான குலுகுஹு அல் குர்ஆன், என் கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. என்ன சொல்ல வரீங்கம்மா? குர்ஆனை நீ ஓதலாம்,
அல்லாஹ் கராத்தல் குர்ஆன் வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக என் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அந்த ஆயத்தை நீங்க ஓதலையா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல வந்தாங்கன்னா வீட்டை பெருக்குவாங்க, பாத்திரம் துவைப்பாங்க, துணி துவைப்பார்கள், எங்களுடன் அன்பாக இருப்பார்கள், கலகலப்பாக சிரித்துக் கொண்டு இருப்பார்கள், நகைச்சுவையாக பேசுவார்கள். இஞ்சி தட்டு குரங்கு மாதிரி அப்படியே உருன்னு இருக்கிற இஸ்லாம் அல்ல, சிரித்த முகத்துடன் இரு. உன் கவலையை தூக்கி எறிஞ்சு அல்லாஹ்வோட பள்ளிக்கு வந்துட்டா உன் கவலை எல்லாம் போயிடணும். மழை, அதாவது மழை போல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களும் பள்ளியில வந்து 2 ரக்காத் தொழுது நீ சஜிதா செஞ்சுட்டேன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு முன்னாடி குனிஞ்சிட்டேன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு முன்னாடி ருக்கு செஞ்சுட்டேன்னு சொன்னா, உன் கஷ்டங்கள் பனியை கண்ட சூரியனுக்கு அப்படியே உருகி ஓடிடணும் என்ற நம்பிக்கை ஒரு முஸ்லிம்க்கு இருக்கணும். அந்த எண்ணத்துலதான் நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு தோழர் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நோம்போடைய காலத்துல என் மனைவியோட நான் சேர்ந்துட்டேன், யார நோன்பு வச்சுக்கிட்டு. பாருங்க ஒரு விஷயம், சஹாபா பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள், நாம அவர்களை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் சஹாபா பெருமக்கள். ஆனால் சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த வார்த்தை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல சொல்றாங்க? சஹாபாக்கள் எவ்வளவோ தப்பு தவறுகள் நடந்திருக்க, அவர்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே, பெரும் பெரும் தவறுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்களே, அப்படி இருந்து எப்படி அவர்கள் நம்ம பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்ல முடியும் என்று சொல்லி ஒரு ரீசனை முன்வைக்கிறாங்க. என்ன ரீசன்? இப்ப நான் சொன்ன அந்த சம்பவம் தான். யா ரசூலல்லாஹ், நான் என் மனைவியுடன் கூட்டிட்டேன், நோன்பு நேரத்துல என்ன செய்யணும்னு வந்து கேட்கிறாங்க. இத சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க, நோம்போட காலத்துல தன்னுடைய இச்சையை அடக்க முடியல ஒரு சஹாபியால, அவரெல்லாம் பின்பற்ற தகுதியானவரா என்று கேட்கிறேன். ஆனா அதிலே பதில் இருக்கு. அந்த தவறை செய்து அல்லாஹ் என்னை பார்த்து விட்டான் என்ற அந்த அச்சத்தின் காரணமா நபி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், என் நஃப்ஸ் முந்திருச்சு, என் ஷைத்தான் முந்தி விட்டான், நான் என்னோட ஹவாவை பின்பற்றிட்டேன், இப்ப எனக்கு தௌபாவோட காரணத்தை சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். இப்ப நான் அல்லாஹ்கிட்ட தௌபா செஞ்சு நான் பரிசுத்தமா ஆகணும், நான் அல்லாஹ்கிட்ட பாவியாக நிக்க கூடாது, என் பாவத்தை மன்னிப்பதற்கு பிராயச்சித்தம் கொடுங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவர்கள் உத்தம சஹாபாக்கள். நம்மள மாதிரி மூடி போட்டு அப்படி மறைச்சிட்டு, அந்த தப்பெல்லாம் மறைச்சிட்டு நல்லவர் மாதிரி திரிபவர்கள் சஹாபாக்கள். அதுக்குண்டான தீர்வை கண்டு பெருமானாருடைய வாயிலேயே இதுதான் உங்களுக்கான தீர்வு என்று சொல்லி அல்லாஹ்வும் ரசூலும் பெருமானார் அவர்களும் சஹாபாக்களை பற்றி குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அதனாலதான் நம்ம ஒரு சஹாபி பேரை கேட்டா என்ன சொல்றோம்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். எந்த சஹாபியா இருந்தாலும் சரி, மொட்டை அவங்களோட பேரை சொல்லவே கூடாது. உச்சகட்டமான அதபு குறவு. அபூ ஹுரைரா சொன்னாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நம்ம மீது தலையாய கடமை. காரணம் குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அந்த சஹாபி வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி மனைவி கூட என்ன செய்யணும்? 60 நோன்பு வைப்பா அப்படின்ட்டாங்க. பதில், இந்த சஹாபி சொன்னாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் சொல்றீங்க, ஒரு நோன்பு வச்சே நான் வந்து இந்த இதுல இருக்கிறேன், 60 நோன்பு நீங்க வச்சுக்க சொல்றீங்களே, எப்படி என்னால முடியும்? சரி, உன்னால முடியலன்னா பரவாயில்ல, 60 மிஸ்கின்க்கு நீங்க சாப்பாடு கொடுத்துருங்க. யா ரசூலல்லாஹ், அந்த அளவுலாம் வசதி இல்லை எனக்கு, பரம ஏழை யா ரசூலல்லாஹ். அப்படியா, என்ன செய்யலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸ்க்கு, சபைக்கு மதீனமா நகர்ல ஒரு சஹாபி பேர்ச்சம்பழம் தோட்டம் வச்சிருந்தாங்க. அப்ப ஃப்ரெஷ்ஷா காய்ச்ச பழத்தை என்ன செய்வாங்க சஹாபாக்கள், பொதுவாவே அவங்களோட மரத்துல ஃப்ரெஷ்ஷா பழம் காய்ச்சுன்னு சொன்னா முதல்ல பெருமானாட்ட வந்து கொடுப்பாங்க. பெருமானார் துவா செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய பரக்கத் அல்லாஹ் கொடுப்பான். அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்ன அந்த தோழர் சடனா அந்த இடத்துல இத்திஃபாக யதார்த்தமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க பேர்ச்சம்பழத்தை. இவ்வளவு பெரிய கூட இருக்கு, சரி இது ஒரு 60 பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா கூட போதும். அந்த தோழர் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, இந்த பேர்ச்சம்பழம் கூட எடுத்துட்டு போய் 60 மிஸ்கின்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருங்க, பங்கிட்டு கொடுத்துருங்க. அந்த தோழர் சொன்னாரு, யார சொல்லலாம், மதீனால பெரிய ரொம்ப ஏழையா இருக்கிறேன், ஆனா அஹக்கு பிஹி, இந்த பேர்ச்சம்பழத்துக்கும் நானா தகுதின்னு நினைக்கிறேன், சொல்ல நானே எடுத்துக்கலாமா அப்படின்ற. பெருமானார் என்ன செஞ்சார்,
என்ன தோழரை இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு தாங்க முடியல அவளை. டக்குன்னு சிரிச்சுட்டாங்க. ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க, இருந்த சஹாபா ஹதீஸ் எழுதுவாங்க, சொல்றாங்க பெருமானார் எந்த அளவுக்கு சிரித்தார்கள். ஷமாயிலு திருமீதியில ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க பாருங்க. நபியோட ஆக்டிவிட்டிஸ ஒவ்வொன்னா அப்படியே படம் முடிச்ச மாதிரி எழுதுவாங்க சஹாபாக்கள். அதுல எழுதக்கூடிய சஹாபி சொல்றாங்க, இந்த சஹாபி செஞ்ச காரியத்தை பார்த்து பெருமானார் எந்த அளவுக்கு சிரித்தார்கள்னா, ஹத்தா பதத் நவாஜிதஹு, பெருமானார் கடவாமல் தெரிய சிரித்தார்கள். அப்படி சிரிச்சுட்டாங்க. சரி நீங்களே எடுத்துட்டு போங்க. இந்த செய்தி எங்க வருதுன்னு சொன்னா 28வது ஜுசுல முதல் பேஜ்ல வருது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் குர்ஆன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா குர்ஆனை எல்லாம் ஓதக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள், அதனோட தர்ஜுமாக்களை விளங்கக்கூடியவர்கள். நமக்கு தான் அல்லாஹ் குர்ஆன் இறக்குனா, ஹுதல்லின் நாஸ், மக்களுக்காக நம்மளுக்காக அல்லாஹ் தால இறக்கி இருக்கிறான். டெய்லி நம்ம குர்ஆன் ஓதுறது நம்ம மேல கடமை. ஏதோ உங்களால ஒரு முடிஞ்ச ஒரு ஐன், 2 ஐன், 1/4 ஜுசு, அரை ஜுசு, 1 ஜுசு, உங்களால எவ்வளவு முடியுமோ ஓதலாம். ஓத தெரியாதவர்கள் தயவு செய்து இந்த ரமலான் வருது, ரமலான்குள்ள கத்துக்கிறேங்க. அப்படி முடியல என்று சொன்னால் ரமலான்ல கத்துக்கிறேங்க. ஒரு நாள் ஒரு ஆயத்தை ஓதி பாருங்க. சுவையானது குர்ஆன். ரசிச்சதுனாலதான் சொல்ல, ஒரு ஏதோ ஸ்வீட் மாதிரி ஏதோ தராங்க, அதை சாப்பிட்டாதான் நீங்க சொல்ல முடியும். ஜிலேபி சாப்பிட்டுப்பா, லட்டு சாப்பிடுப்பா, ரசகுல்லா சாப்பிடுப்பா ஒருத்தட்ட நீங்க சொன்னா புரியுது. ஒரு நாள் வாங்கி அவர் போய் வாயில வைக்கணும். அப்படி இவ்வளவு டேஸ்டா இருக்கு, இவ்வளவு. அதேதான் குர்ஆன். சுவை வெறும் டேஸ்ட் தான் குர்ஆன்ல. அப்ப அந்த 28வது ஜுஸ்ல முதல் ஜுஸ், அந்த முதல் பேஜ்ல அந்த ஆயத்துடைய அந்த சூறாவுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா முஜாதலா. முஜாதலா அப்படின்னு சொன்னா சச்சரவுன்னு அர்த்தம், தர்க்கம். இத டிபேட் பண்றாங்க பாத்தீங்களா? யார் இதை டிபேட் பண்றான்னு சொன்னா, என் கணவர் இந்த நிலைமைக்கு ஆகிட்டாரேன்னு சொல்லிட்டு ஹவுலா பின் சாபித் ரலியல்லாஹு என்ற பெண்மணி, சஹாபி பெண்மணி பெருமானார்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என் கணவர் செஞ்சுட்டா யார சொல்லலாம், அவருக்கு என்ன ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்ட்டு. என்ன ஹால்ல இருக்கிறாங்க பெருமானார்டா, ஆயிஷா அம்மா பெருமானாருக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க குளிக்கிறது. பெருமானார் சொல்றாங்க, எங்க நான் குளிச்சிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல வந்தா கேட்பீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம வெயிட் பண்ணுங்க, ஆயத்தை வரட்டும் அப்படின்னு. இந்த அம்மா அந்த தௌபா மிஸ் ஆயிருமா பாருங்க, அந்த பாவ மன்னிப்பு எங்க மிஸ் ஆயிருமோ என்ற அந்த கவலையில, இல்லையா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க சொல்லுங்க, எப்படியாச்சும் என் கணவன் தௌபா பெறணும் என்று சொல்லுங்கன்றான். இதை கேட்டு இருந்த அல்லாஹ் ஆயத்தை உடனே சடனா எடுக்கலாம். அந்த ஜுஸோட 28ல ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்களேன். குர்ஆன் எடுத்துடும். ஏன் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு பிராக்டிக்கலா பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாரும் மாதிரியும் பேசிட்டு இருக்கிற நோட்ஸை எடுத்துட்டு போகணுன்றது நம்ம இது இல்லை. நான் வரும்போது அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுட்டு தான் வந்தேன். ரப்பே, நான் குறிப்பு எடுத்துட்டு போற ஆளே கிடையாது. நோட்ஸ், இந்த பயானை ஏதாச்சும் இதை பார்த்துட்டு ஹதீஸை பார்த்துட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை என் நாவல இருந்து வெளியாடு. நான் செஞ்சுட்டு வந்த துவா தான். ஆடியன்ஸ் இருக்காங்க, யாரெல்லாம் நான் ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு போவேன், ஆனா அவங்களுக்கு அது தேவைப்படாம இருக்கலாம். நீங்க ஒன்னு நினைப்பீங்க, அதை நான் சொல்லாம இருக்கலாம். அதனால ரப்பே, இருக்கவர்கள் என்ன தேவையோ அதை என் நாவல இருந்து வெளியாக்கு என்றுதான் நான் ஓதிக்கிட்டே வந்தேன். அதனால பாருங்க, இங்க பாருங்க 28வது ஃபர்ஸ்ட் ஆயத்து. அந்த அம்மா தர்க்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, செய்யும் பொழுது அல்லாஹ் உடனே ஆயத்து இருக்கிறான். அது சமி அல்லாஹ் எடுத்தோன்னு ஆயத்து அல்ஹம்து பிஸ்மி யா அய்யுஹன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு எதுவும் இல்ல. எடுத்தோன்னு அல்லாஹ் அது சமி அல்லாஹ், திட்டமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா கேட்டு விட்டான். கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ். நபியே, தன் கணவர் இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு கவலையான முறையில் அல்லாஹ்விட தௌபா செய்யுன்ற எண்ணத்துடன் அந்த ஹவுலா பின் சாபித் பேசுறாங்களே, அந்த முறையீடை தஷ்தகி இலல்லாஹ், அந்த அம்மா அல்லாஹ்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. யா அல்லாஹ், தௌபாவுடைய வாசலை தர, என் பாவத்தை மன்னிச்சிரு, என் கணவனோட பாவத்தை மன்னிச்சிரு என்று கேட்கக்கூடிய அந்த முறையாடலை தஷ்தகி இலல்லாஹ் அது சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் நபியே. எனவே அவங்களுக்கு சொல்லுங்க, வல்லாஹு யஸ்மஉ தஹாவரகுமா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். பெண்மணியே, கவலைப்படாத, அல்லாஹ் உனக்கு வெகு சீரத்தை ஒரு நல்ல முடிவை சொல்வான். காரணம் என்ன? இன்னல்லாஹ் ஸமீஉன் பஸீர், அவன் தான் கேட்கிறான், அவன் தான் பார்க்கிறான்.
எதங்க கேட்கிறான்? அந்த 2 பேர் செஞ்ச தவற கேட்கிறானா? இல்ல, நீ தௌபா செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்து வந்துட்டியே, அதை பாக்குறான், அதை கேட்கிறான். அதனால ஒரு காலிசான தௌபா உன் உள்ளத்தை இருந்துட்டு சொன்னா அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான் மன்னிப்பான் மன்னிப்பான். புரிச்சுங்களா? நீண்ட ஆயத்து சம்பவம் முடிஞ்சிருச்சுங்களா? அப்ப என்ன பரிகாரம் சொல்லிட்டாங்க. பெருமானார் கடவாப்பல் தெரிய சிரிச்சுட்டாங்க. பெருமானார் காலம் முடியுது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கிலாஃபத்துடைய காலம் முடியுது. சையதுனா உமர் ரலியல்லாஹு கிலாஃபத்துடைய காலம். சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரோந்து பணிக்கு போறாங்க. தெருவில் எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க, மக்கள் எப்படி இருக்காங்க பாக்குறதுக்கு. இந்த அம்மா ஹவுலா பின் சாபித் ரொம்ப வயசானவங்களா ஆயிட்டாங்க, கிளவி ஆயிட்டாங்க. அப்ப சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் தெருவில் போயிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை பார்த்தோன்னே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. கூட இருந்த சிப்பாய்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஒரு சிஎம் டக்குன்னு ரோட்ல போறாரு, பல்லாவரத்துல போய் டக்குன்னு உங்களை பார்த்து நின்று ரொம்ப நேரம் பேசினா எப்படி இருக்கும்? அப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணுவான் மீடியா ஃபுல்லா. அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. என்ன அப்படியே பெரிய சலசலப்பாயிருச்சு. சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோவம் வந்துருச்சு. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? இந்த அம்மா யார் தெரியுமா? யார் சொல்லு? உமர் அவர்களே, இவங்களதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கத் சமிஅ அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக, இந்த பெண்மணி பேசுவதை அல்லாஹ் கேட்டு விட்டான் சொன்னானே, இந்த பெண் பேசுவதை அல்லாஹ்வே கேட்டு விட்டான் சொன்னா, இந்த ஹவுலா பின் சாபித் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு எத்தனை நாட்களாக இருந்தாலும் இந்த உமராகிய நான் கேட்டுக்கொண்டே தான் இருப்பேன். இந்த அரசாணை இருந்தால் என்ன, இல்லக்கா என்ன, சிப்பாய்களே நீங்க கூட இருந்தா என்ன, இல்லக்கா என்ன, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த அம்மா பேசி முடிக்கிற வரையும் நான் இவங்களுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு தான் இருப்பேன். காரணம் என்னன்னா, இவங்க பேசுறது அல்லாஹ் கேட்டுட்டேன்னு சொன்னா, அதனால நான் கேட்டுக்கொண்டே தான் இருப்பேன். சொல்லுங்கம்மா அடுத்து என்ன சொல்லி கேட்டு இருந்தான் சையதுனா உமர் ரலியல்லாஹு. எதற்காக சொல்ல வரேன்டா, உண்மையான ஒருத்தர் தௌபா செய்யணும்ன்ற எண்ணத்துல வந்துட்டானா அல்லாஹ்வே அவனை பத்தி குர்ஆன்ல ரெஜிஸ்டர் செஞ்சிருவான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா என்ன தஹஜ்ஜுத் தொழுதாங்களா, இல்ல பெரிய வணக்கசாலியா? ஏங்க கணவன் மனைவி தெரியாம சேர்ந்துட்டாங்கன்றது ஒரு பேஜ் ஃபுல்லா சொல்றான் அல்லாண்டா. அப்ப எவ்வளவு கருணை கடல் அல்ல. நம்ம பாவம் மன்னிக்க என்ன அடியான் என்கிட்ட வரமாட்டானான்னு தேடுறான். என்கிட்ட வரமாட்டானா? பராத்தோட இந்த இரவு பத்தி வருது. அல்லாஹ் முதல் வானத்துல இறங்கி வந்துடுறான். இறங்கி வரானா நம்மள கற்பனைப்படக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் நக்ல குஃபுர் நபாஸ், என்னமோ நம்ம படிக்கட்டுல ஏறுற மாதிரி, படிக்கட்டுல இருந்து இறங்கி வர மாதிரி அல்லாஹ் இறங்கி வந்தான்ற கற்பனையே இருக்கக்கூடாது. அல்லாஹ் இறங்கி வந்தான என்ன அர்த்தம்? இப்ப நம்ம சொல்ல வரோம்ல பேச்சோட புழக்கத்துல, உனக்காக அவர் இறங்கி வந்துட்டாருப்பா. என்ன மேல இருந்து கீழே இறங்கி வந்தாரா? என்ன இறங்கி வந்தாரு? இறக்கத்தை உன் மேல இறக்கப்படுகிறான், உன் மேல முழு கவனம் செலுத்துவதற்காக அல்லாஹ் முதல் வானத்தை இறங்கி வந்து என்ன கேட்கிறான் தெரியுமா? பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் அடியார்களே யாரும் இருக்கிறீர்களா? தௌபா செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. இந்த இரவு உன் பாவத்தை மன்னிக்கிற நான் தயாராக இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. காரணம் என்ன தெரியுமா? உன் பாவத்தை மன்னிக்கிறது என்னால மட்டும்தான் முடியும், உன் பாவத்தை மறைக்கிறது என்னால மட்டும்தான் முடியும். ஒன்னு இருக்கிறது மன்னிக்கிறது, இன்னொன்னு இருக்கிறது மறைக்கிறது. மன்னிக்கிறது யார் வேணா செஞ்சிடலாம், ஆனா யாரும் மறைக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு பாவம் செஞ்சுட்டான்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த பாவத்தை மறைக்கிறது. எப்படியாச்சும் ஓப்பன் ஆயிரும், லீக் ஆயிரும். புரிஞ்சுங்களா? ஒரு பாவத்தை மறைக்கிறது இருக்கிறதுல அது அல்லாஹ்வுடைய குணம். யாரும் சட்டம் மறைக்க முடியாது. ஓப்பன் படுத்திடுவான். ஒரு கஷ்டம் இல்லைன்னா இன்னொரு கஷ்டத்துல. அந்த அளவுக்கு அல்லாஹும் ரசூலும் மறைக்கக்கூடியவர்கள். அல்லாஹுக்கு 2 பேர் இருக்கு, ஒன்னு கஃபார், இன்னொன்னு சத்தார். அடியானே உன் பாவத்தை கஃபார் ஆகிய நான் மன்னிக்கிறேன், சத்தார் ஆகிய நான் மறைச்சிடுறேன். உன் பாவத்தை வெளிப்படுத்தினா, உன் பாவத்தை அம்பலப்படுத்தினா உன் மனைவி உன்கிட்ட வாழ்வாளா அல்லது உன் கணவன் உன்கிட்ட வாழ்வானா? எத்தனை கல்ல பெண்களை உன் கல்வில வச்சிருக்கிற, கடைக்கு போனா ஒரு பெண்ணை வச்சிருக்கிற, உன் கல்வில வரக்கூடிய வஸ்வாசாசல் ஊசலாட்டங்கள், உன்னோட கல்வில வரக்கூடிய ஆபாசங்கள், ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய முசல்லி பார்த்தாருன்னா உன்னை தொழுகையாளி சொல்லுவாரா, உன்னை நோன்பு வைக்கிறவன் சொல்லுவாரா, உன்னை முஸ்லீம் சொல்லுவாரா, உன்னை மனுஷன் சொல்லுவாரா? கல்வில போட்டு அலிமும் பிதாத்தி சுதூர், அந்த கல்வில தோலை போட்டு மறைச்சு வச்சிருக்க அடியானே ஏன்ட்ட வான்றான் அல்லாஹ் தஆலா. ஏங்க நீ என்ன நினைக்கிறீங்கன்றது பக்கத்துல இருக்கு தெரிஞ்சா அந்த ஹஜ்ஜர் ஓடிட மாட்டாரு. மனுஷனாரா நீ? ஒரு பெண்ணை வச்சு நிக்கிற, நீ ஒரு பெண்ணை காதல் வச்சு நிக்கிற, மனைவி இருக்கு, இன்னொருத்தனையும் இருக்கிறா, கடையை வச்சு நிக்கிற, ஏதோ என்னோட ஆபாசங்களை நினைச்சு நிக்கிற என்று உன்னுடைய கல்வில ஓபன் ஆயிடுச்சுன்னு சொன்னா
யாராச்சும் உன்ட்ட மனசை குறித்து பேசுவானா? இல்ல தொப்பி வர ஒரு கேடு, தாடி ஒரு கேடு, இல்ல பள்ளிக்கிற வந்துட்ட உன்னையா பள்ளி கூட்டா வெளியில போய் என்று உன்னோட கல்வை ஓபன் பண்ணா இத்தனை நிலைமைக்கு ஆளாகிற நம்மளை அல்லாஹ் அதெல்லாம் மறைச்சு அடியானே இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என்கிட்ட நீ வந்துருவான்னு சொல்லி அல்லாஹ் விட்டு வச்சிட்டு இருக்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு சஹாபி தஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகா இருப்பான் சஹாபி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த சஹாபியோட கிராஸ் பண்ணி போறாங்க. அந்த இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போனோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் அவரு? யார சொல்லலாம், அவர் பேரு தஹியத்துல் கலபி, ரொம்ப மோசமான உள்ளம் கொண்டவர், ரொம்ப கல் மனசு, கல் இதயம், கல் நெஞ்சக்காரர். அப்படியா? ரொம்ப அழகா இருக்கிறாரு. கை தூக்கிட்டாங்க. யா அல்லாஹ், அவர் முகத்தை அழகாக்க நீ அவருடைய கல்பை நீ அழகாக்கிரு. நம்ம கண்ணாடியில முகம் பார்க்கிறோம்ல, என்ன துவா ஓதணும்? மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி வஹஸ்ஸின் ஹுல்கி. ரப்பே, கண்ணாடியில முகம் பார்க்கிறேன், அப்படியே கண்ணாடியில எடுத்து பார்க்கறோம், எல்லாம் பார்க்கறோம். பார்த்துட்டு பெருமானா துவா சொல்லி தராங்க பாருங்க. எதுலையுமே நம்மளை விட்டு வைக்கல. எல்லா செயல்களையும் அல்லாஹ் கரெக்ஷன் பண்ணிட்டேன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண நீ கண்ணாடியை பார்த்தாலும் சரி, நீ பாத்ரூம்ல போனாலும் சரி, நீ கடைக்கு போனாலும் சரி, நீ ட்ரெஸ் போட்டாலும் சரி, எதுலையுமே அல்லாஹ்வை நீ மிஸ் பண்ண முடியாது. ட்ரெஸ் போடும்போது என்ன துவா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா வரஸகனி மின் கைரி ஹவுலின் வலா குவா. பாத்ரூம் போகும்போது என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபஸி வல் கபாயிஸி. வெளியில வரும்போது என்ன துவா? குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ذهب عني العذاب وعافاني. பள்ளி உள்ள வரும்போது என்ன துவா? அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப் ரஹ்மதிக. வெளியில போகும்போது என்ன துவா? ஹாதா மின் ஃபضل. இப்படி எல்லா துவாக்களையும் பெருமானார் எல்லா ஆக்ஷன்லயும் உங்களை அல்லாஹ்வோட சேர்த்துட்டார். இப்போ ஒருத்தர் கண்ணாடி பாக்குறாரு, கண்ணாடி பார்க்க என்ன துவா? அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி வஹஸ்ஸின் ஹுல்கி. யா அல்லாஹ், இவ்வளவு அழகா என்ன படைச்சிருக்கிறியா, என் கல்வியை வந்து அழகாக்கிறேன். ஏன்னா இதை யாரும் பார்க்க முடியாது. இதை நீங்க கழுவவும் முடியாது, சோப் போடவும் முடியாது, பவுடர் போடவும் முடியாது, மேக்கப் பண்ணவும் முடியாது, சலூன் கடைக்கு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணவும் முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா இது உள்ள உட்கார்ந்துருக்கு, முகம் வெளியில இருக்கு, உள்ள இது இருக்கு. ஆனா அல்லாஹ் இதைத்தான் பாக்குறேன்றான். இன்னல்லாஹ் லா யன்துரு இலா குலூபிக்கும், இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அமாலிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும். அடியானு நீ என்ன நினைச்சுக்கிட்டியா? பெருமானா சொல்றாங்க, அல்லாஹ் உன்னுடைய ட்ரெஸ்ஸையோ, உன்னோட மேலங்கியையோ, உன்னோட கண்ணாடியோ, உன்னோட செல்ஃபி, உன்னோட வெளிரகத்தை பார்க்கிறதே கிடையாது. வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும். மாறாக ஒரு கல்வில என்ன ஓடுது அதைத்தான் உன் என்ன ஓட்டத்தை பாக்குறாங்க. அப்ப அந்த சஹாபி கிராஸ் பண்ண பெருமானா கை தூக்கி துவாசினாங்க, இவ்வளவு அழகா இருக்கிறவர் ரப்பே, அவரோட கல்வியை நீ அழகாக்கி. 3 நாள் கழிச்சு அந்த சஹாபி வெளியில வராங்க, வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இதே மாதிரி சஹாபாக்கு பெருமானா பேசிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் சலசலப்பா இருக்கு. பெருமானா ஏன் கத்திரிக்கீங்க, என்ன ஆச்சுன்னு? இல்லையா யாரும் சொல்ல, தஹியத்துல் கலபி வந்து நிக்கிறார். அப்படியே எதுக்கு வந்திருக்கிறாரு? இது இஸ்லாத்தை ஏத்துக்கணுமா? நல்ல விஷயம் தானே, விடுங்களேன். கல்லஞ்சிக்காரன் யார சொல்லலாம், விடுங்க வரேன்னு சொல்லிட்டு பெருமானா என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு ஹதீஸ் பெருமானா தான் மேல இருந்த அந்த மேல அங்கி எடுத்து அப்படியே விரிச்சிட்டாங்க. வாங்க தோழர் என்ற. எப்படி இருக்கும் அந்த சபை யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம கேட்டோம்னு சொன்னா அந்த சஹாபாக்கள் நபி எப்படி இருந்திருப்பாங்க? அந்த இதுக்கு போகணும் நம்ம. ஏன்னா கற்பனை உலகத்துல வந்துட்டோம்ல, என்னென்னமோ வந்துருச்சு. இப்பதான் ஏஐ என்னென்னமோ வந்துருச்சு. சும்மா நிக்கிறவன அப்படியே ஆடுற மாதிரி இருக்கிறான், உட்கார்ற மாதிரி, பேசுற மாதிரி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா வந்துருச்சு. அப்போ உன்னுடைய கல்வி மட்டும் அங்க போக மாட்டேங்குதுன்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் ஏஐல நம்ம மிகைத்து போறோம். மிகைத்தவர்கள் இன்னும் குர்ஆன்ல நம்ம ஏஐ ஆகல, ஹதீஸ்ல ஏஐ ஆகல. ஆனா இந்த உலக வாழ்க்கையில ஏஐ போயிட்டே இருக்குது, இன்னும் முன்னேறிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஓத தெரியுதாப்பா உனக்கு? எங்க யாசீனை ஓதி காட்டு, ஓத தெரியல. யாசீன்ல பக்கத்துல உட்கார்ந்து ஓதும் போது கேட்டாதான் தெரியுது. அல்லாஹ் அக்பர். 83 ஆயத்துல 830 தப்பு வருது அவருக்கு. எத்தனை தப்பு வருது? 830 தப்பு 86 ஆயத்துல வருது. அப்ப எவ்வளவு நம்மள திருத்த வேண்டியது இருக்கு. அப்ப இவ்வளவு தப்பா ஓதுனீங்கன்னா என்ன ஆகும்? ஒண்ணு இல்ல, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹலக அப்படின்னு சொன்னா அல்லாஹ் படைத்தான் அப்படி அர்த்தம். ஹலகன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஷேவிங் பண்ணான்னு அர்த்தம்.
எவ்வளவு மிஸ்டேக் பார்த்தீங்களா, சின்ன வார்த்தை தான். இப்ப தமிழ் குர்ஆன் இருக்கு, நம்ம பெற்றோர்களுக்காக நம்ம துவா செய்யறோம். அல்லாஹும் மக்ஃபிர் லி வலிவாலிதைய மக்ஃபிர் அப்படின்னா யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு ரப்பே அப்படின்னா. இப்ப நீ தமிழ்ல நீங்க பாத்தீங்க சொன்னா அல்லாஹும் அந்த கைன் எழுத முடியாது, கைன் தமிழ் எழுத முடியாது. அதனால பிராக்கெட்ல காதான் போட்டு எழுதுறோம். அல்லாஹ் மக்ஃபிர் லி வலிவாலிதைய என்ன அர்த்தம்? என் பெற்றோரை நீ காஃபிராக்கு, வாயால கெட்ட கழுத. என்ன அர்த்தம்? என் பெற்றோரை நீங்க தெரியாமலே கேட்டுட்டு இருக்கிறீங்க. யாரெல்லாம் என் பெற்றோரை நீ காஃபிராக்கு, அவன் நரகத்துல நீ தள்ளு. ஒரு லெட்டர்ல மாறிடுச்சு. ஹலக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹலக ஸமாவாத், வானம் பூமியிலே படைத்த ரப்பே. என்ன ஒரு தமிழ்ல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹலக, வானம் பூமியை சிரைச்ச ரப்பே, ஷேவிங் பண்ண ரப்பே. என்ன அம்பட்டக்காரன் அல்லாஹ்? ரொம்ப மாற வேண்டியதுக்கு, ரொம்ப திருந்த வேண்டியது. அல்லாஹ் தஆலா நம்ம காப்பாற்றணும். ஆனா ஒண்ணு, தெரியாம ஓதுனா அல்லாஹ் மன்னிச்சிடணும். தெரியாம ஓதுறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு, தெரியாம செஞ்ச மாதிரி கண்டிப்பா மன்னிப்பு இருக்கு. தெரிஞ்சு செய்யக்கூடாது. இப்பதான் உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு, குர்ஆனை கத்துக்கிறதுக்கு யூடியூப், ஃபேஸ்புக், இமாம்கள் களத்துல இறங்குறாங்க. வாங்க நான் சொல்லித்தரேன், நீ வயசாயிருச்சு கவலைப்படாத. நம்ம என்ன கவலைப்படுறோம், இத்தனை வயசு 70 வயசுல போயா நான் பள்ளியில உட்கார்றது, குர்ஆன் ஓதுறது, அலிஃபாத்தா படிக்கிறது, வெக்கப்பட்டு நம்ம வீட்லயே உட்கார்ந்துருக்கோம். இஸ்லாத்தை கத்துக்கிறதுக்கு வெக்கமே தேவை, கவலையே படக்கூடாது, தாராளம் வந்து கத்து. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிஷா அலிஃப் லாம் மீம் ஓதுறீங்க எவ்வளவு நன்மை சொல்லுங்க. யார சொல்லலாம், அலிஃப் லாம் மீம் ஒரு அக்ஷரம் தானே, 10 நன்மை. அலிஃப் 10 நன்மை, லாம் 10 நன்மை, மீம் 10 நன்மை. சொல்லுங்க ஆயிஷா, அலிஃப் லாம் மீம் 30 நன்மை. இப்ப யாசீன்ல எத்தனை லெட்டர் இருக்கும்? உதாரணத்துக்கு ஒரு 20,000 லெட்டர் வைங்களேன், ஒரு 2000 லெட்டர், என்ன நன்மை ஆச்சு உங்களுக்கு? 3 யாசீன் ஓதிருப்பீங்க, எத்தனை நன்மை கொள்ளடிச்சிட்டீங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு குரூப் ஓத வேணாம்னு சொல்றேன், சொல்லிட்டே இருக்கட்டும். ஆனா ஓதணும்னு வந்துட்டீங்கடா அல்லாஹ் நன்மை வாரி இறைக்கிறான். நீங்களே யோசிச்சு பாருங்க, 83 ஆயத்துல 3 யாசீன் ஓதுறீங்க, எவ்வளவு நன்மை. சரி, இப்போ உங்களுக்கு ஓத தெரியல, அசத்து தான் ஓதுறாங்க, நீங்க கேக்குறீங்க, இப்போ உங்க நன்மையில மைனஸ் ஆகுமா அப்படின்னு அதுக்கும் பெருமானா சொல்லிட்டாங்க, கவலையே படாத அடியானே, மைனஸே ஆகாது, அவருக்கு என்ன நன்மை அப்படியே அவரை கொடுத்துறேன் அல்லாஹ் தஆலா. எவ்வளவு கருணை கடல். அப்ப அந்த சஹாபி கிராஸ் ஆகுறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு துவா செஞ்சதன் அடிப்படையில் அந்த சஹாபி உள்ள வராங்க. என்ன விஷயம்? தோல் இருக்கக்கூடிய துண்டை விரிச்சு வாங்கன்றான். எல்லா சஹாபரும் சைலண்ட், உட்கார. என்ன விஷயம்? யார சொல்லா இஸ்லாத்தை ஏத்துவது. அப்படியா, என்ன திடீர்னு? இல்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போய் கிராஸ் பண்ணி போனேன், வீட்டுக்கு போனா ஒரே கல்புல ஒரே யோசனையா, நம்மளும் போய் முகமதுகிட்ட போய் இஸ்லாத்தை ஏத்துக்கலாமே, இஸ்லாத்துக்கு. வசதி கபிலா வெளியே உட்காந்துருக்காங்க, உள்ள வந்தாங்க. இமாம் வெளியில உட்காந்துருக்காங்க. சரி சரி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா தோழரே, 3 நாளைக்கு முன்னாடிதான் உங்களுக்காக துவா கேட்டேன், ரப்பே இவ்வளவு அழகா இருக்கிறாரு, அவரை கல்பைன்னு அழகாக்கி துவா கேட்டேன், வந்து உட்காந்துட்டீங்க. சரி, உன் கையை கொடுத்து நான் இஸ்லாத்து சந்தோஷம். யார சூழல்லாம் ஒரே கேள்வி, என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா? பெருமானா சொன்னாங்க, தோழரே, எப்படி திருக்கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லி என் கரத்தை பிடிச்சிட்டியோ, நீ செய்த பாவம் கடல் அளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அப்படி இருந்தா அந்த சஹாபி அமைதியா உட்கார்ந்துக்கிறாங்க. இல்ல யார சொல்ல, என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? அப்படியா, அப்படி என்ன நீங்க பாவம் செஞ்சீங்க? நான் சொல்லிட்ட கடல் அளவு செஞ்சாலும் மன்னிப்பான்ட்டேன், நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்க, அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டீங்க? அப்பதான் அந்த சஹாபி சொல்றான், டீ குடிச்சு உங்களெல்லாம் வரலையோ? ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆயிஷா அம்மா ஐஸ் வாட்டர் கொடுத்துட்டாங்க.
ஐஸ் வாட்டர். நம்ம மாதிரி ஃப்ரிட்ஜ்லாம் இல்லை. அந்த காலத்துல எப்படின்னா சாக்கில் கட்டி இல்ல ஒரு மூலையில ஒரு இது மாதிரி வச்சு கொஞ்சம் வெதுவெதுப்பா ஜில் தண்ணி கொடுத்துட்டாங்க. பெருமானார் குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டாங்க. என்ன தண்ணி ஆயிஷா? ரொம்ப வெயிலா இருக்குமே, அதனால ஒரு கூலிங்கா கொடுக்கலாமே கொடுத்தேன். யார சொல்லலாம். பெருமானார் முகம் செவந்துருச்சு. அல்லாஹ் விட்டு என்ன தூரமாக்க பாக்குறீங்களா ஆயிஷா? யார சொல்ல என்ன செஞ்சனா? இந்த தண்ணி நான் குடிக்கும் பொழுது அந்த சூடு அல்லது அதனுடைய குளிர்ச்சி என் நரம்புல இறங்குது. அந்த சன பொழுதுல அல்லாஹ்வை மறந்தவனாக நான் குடிச்சால் அல்லாஹ் கியாமத்துல இப்படி இந்த குளிரான வாட்டரை குடிச்சீங்களே என்று அல்லாஹ் என்ற கேள்வி கேட்டா அந்த கேள்வி நான் என்ன பதில் சொல்றதுன்னா? இதுக்கும் கேள்வி கணக்கு இருக்கு. நாம குடிச்ச டீக்கும் கேள்வி கணக்கு இருக்கு. நாம குடிக்கிற ஐஸ் வாட்டருக்கும் கேள்வி கணக்கு இருக்கு. எதையுமே அல்லாஹ் விட்டு தர மாட்டான். சொன்னோன்னா ஆயிஷாமா அப்படியே என்ன செய்யணும் யார சொல்லலாம்? இதுக்கும் வழி இருக்கு. குடிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி குடி ஆயிஷா, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிச்சிருவான், ஒரு கேள்வி கணக்கு இல்லைன்ட்ட. அநேகமா நீ எல்லாம் சொல்லிதான் குடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப வெஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? பெருமானா கேக்குறாங்க, என்ன டீட்டெயிலா சொல்லுங்க தோழரு, என்ன வித புதுமையா இருக்கு நீங்க சொல்றது. இல்லை யா ரசூலல்லாஹ், அரபு வர்க்கத்துல ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு. பெண் பிள்ளைகள் பிறந்துட்டா அவருடைய முகங்கள் எல்லாம் எப்படி ஆயிரும் சொன்னா கருஞ்செடி, அதாவது முகத்தை சுளித்தவர்கள. அவங்களுக்கு பொம்பளை பிள்ளையே பிடிக்காது. அந்த பெண் பிள்ளை பிறந்துட்டா உயிரோட போய் புதைச்சிருவாங்க. அந்த உயிரோட புதைக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அந்த பிள்ளைகளை புதைக்கிற பொறுப்பை என் பொறுப்பு தான். நானா கொண்டு போய் புதைக்கணும். அல்லாஹ் அக்பர். பெருமானார் அப்படியே ஷாக்கர். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான கல்பு பெருமானார், ரொம்ப இறக்கமானவன். ஹதீஸ்ல வருது, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, உங்க கால்ல முள்ளு குத்திருச்சு, என்ன செய்வீங்க? அல்லாஹ் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மத்தே உன் கால்ல முள்ளு குச்சா என் கல்பு தாங்காதுன்னு. முள்ளு குத்துறது உன் கால்ல, துடிக்கிறது என் கல்பு. அப்புறம் எப்படி உன்னை நான் அங்க விட்டுருவேன்? மஷர்ல உலக மாட்டேன். மஷரோட ராஜாவே நானா? அல்லாஹ்ட்ட கேட்பானா, யா அல்லாஹ் என் உம்மத்தோட பாவத்தை மன்னிச்சிடுறப்ப, என் உம்மத்தோட பாவத்தை அம்பலப்படுத்திடாத, எந்த நபிவாக முன்னாடி என் உம்மத்தோட பாவத்தை அம்பலப்படுத்திடாத ரப்பே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, பெருமானார் கேட்பாங்க, அதனால யா அல்லாஹ் என் உம்மத்தோட பாவத்தோட பட்டோல என்ன இருக்கோ அதை என்கிட்ட காட்டு, நான் சஜிதால உழுந்து உழுந்து அழுது அழுது உன்கிட்ட தௌபாக்கான துவா செய்யறேன் என்று சொல்லுவேன். அல்லாஹ் சொல்லுவானா, நபியே ஹபீபே அந்த பாவ பட்டோல உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு நான் மறைச்சிடுறேன், நான் மன்னிச்சுட்டேன் உம்மத்தை. ஹதீஸ் எடுத்து பாருங்க, சஜிதாலே தான் கிடப்பான் பெருமானார். இர்ஃபா ரஅஸக் யா முஹம்மத், நபியே ஹபீபே உங்க தலையை தூக்குங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? யா அல்லாஹ் இன்னும் ஒரு சில உம்மத்துகள் நரகத்துல கிடக்குறாங்க, அவங்களோட பாவத்தை மன்னிச்சு. சரி மன்னிச்சுட்டே விடுவேன். மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வருவாங்க, யா ரசூலல்லாஹ் உம்மத்துல ஒருத்தர் நரகத்துல யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான் அப்படின்னு கத்திட்டு கதறிட்டு இருக்காரு. யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்ட்ட துவா செய்யும், தௌபாக்கா துவா செய்யும். உருவான் திருப்பி சஜ்தா. இர்ஃபா ரஅஸக் யா முஹம்மத், நபியே ஹபீபே உங்களை தலையை தூக்குங்க, என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. இன்னும் ஒரு சில உம்மத்து உள்ள இருக்கிறான், யார் சொல்லு, அவங்களுடைய பாவத்தை மண். சரி அவங்களோட பாவத்தை மண் சொர்க்கத்துல போய், சொர்க்கத்துள்ள போனோன்னு எல்லாரும் ஒரு மாதிரிய பார்ப்பாங்க, எங்க இருந்து வரீங்க அப்படி, ஏன் ஏன் இப்படி கேக்குறீங்க? இப்ப காவா உள்ள இறங்கிட்டு வெளியே வந்தா எப்படி ஒரு அத்தரா மடக்கம் என்ன அந்த மாதிரி நரகத்துக்குள்ள போயிட்டு வந்தோம். ஒரு மாதிரி சொர்க்கத்தான் வந்துட்டீங்க ரைட்டு, ஒரு மாதிரியா ஸ்மெல் ஒரு அழுவாரா, எல்லாம் என் பாவத்தை அம்பலப்படுத்திடாத. மறுபடியும் பெருமானார் இர்ஃபா ரஅஸக் யா முஹம்மத், என்ன இந்த மாதிரி என்னுடைய உம்மத்துல ஒருத்தர் சொர்க்கத்துள்ள போயிட்டாரு, இருந்தாலும் அவரை பார்த்து எங்க நரகத்துல இருந்து வந்தீங்களான்னு கேக்குறாங்க. யா அல்லாஹ் என்ன செய்யுது? கவலைப்பட மலக்குகள்கிட்ட சில பேர்ட்ட சொல்லி அவரை ஹவுதுல் கௌசர் அல்லது ஓடக்கூடிய நீர் தடா சொர்க்கத்தோடைய நீர்ல முக்கி எடுக்கணும். சும்மா முக்கி எடுத்தோன்னு உள்ள போறோன்னு எல்லாரும் பார்ப்பானா, யாருப்பா நீ, யாருப்பா நீ, என்ன அத்தர் போட்டிருக்க, என்ன வாசனை இது, எங்க இருந்து வர, உன சொர்க்கத்தை உயர்ந்த பதவி கொடுத்துட்டாங்களா,
அல்லாஹ் என்ன கருணை பாரு. உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தேடுறான். அல்லாஹ் கி ரஹ்மத் பஹானா ढूंढता है. பாபா கிட்டவா அடியானே, உன் பாவத்தை மன்னிக்க நான் தயார். இந்த இரவுல நின்று கேக்குறியா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன். நீ லைலத்துல் கத்ர கேக்குறியா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன். உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முஸ்தகஃபிராக, சத்தாராக, கஃபாராக நான் தயாராக இருக்கிறேன். ஆனா கேட்க நீ தயாராக இல்ல. அடியானே என்ன கை சேதம்னு சொல்லி அல்லாஹ் கவலைப்படுறான். சூரா யூனுஸ் இவர் அல்லாஹ் சொல்றான், وَإِذَا مَسَّ الْإِنسَانَ ضُرٌّ دَعَانَا لِجَنبِهِ أَوْ قَاعِدًا أَوْ قَائِمًا. நபியே ஹபீபே, என்ன நபியே, அவன் ஒரு கஷ்டம் வந்துட்டா, ஏதாவது ஒரு சிரமம் வந்துட்டா அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா? ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, அவன் சாஞ்சவனாக, படுத்தவனாக, குடிஞ்சவனாக, நின்றவனாக, உட்கார்ந்தவனாக, ரப்பே என் கவலையை நீக்கு, என் கஷ்டத்தை போக்கு, என் மகன் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு, என் மகன் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறான், யார் வந்தாலும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, ஏளனமா பேசுறாங்க, என் வியாபாரம் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை என்ன மதிக்க மாட்டான், என் முன்னாடி காலை நீட்டுறான், என் முன்னாடி மதிக்காம நிக்கிறான், என்ன செவுல சேர்த்து அறையிறான், என்ன முதியோர் உள்ளத்துக்கு போன்றான் என்று கதறி 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 என்கிட்ட கேட்கிறாங்க. ஃபலம்மா கஷப்னா அன்ஹு புர்ரா, அவனுடைய கஷ்டத்தை நான் நீக்கிட்டேன். அவனுடைய கஷ்டம் புரியாம இப்படி என்ன கெஞ்சிரான்னு சொல்லிட்டு அவனுடைய கஷ்டத்தை நீக்கி அவன் வாழ்க்கையை நான் செழிப்பை உண்டாக்குனா அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? மர்ரக ஆயத்து சொல்றேன், நான் அல்லாஹ்வுடைய எக்ஸ்பிரஷனை சொல்றேன். நான் என்னோட கதையே நான் கொண்டு வரவே இல்லை, நான் குறிப்பு எதுவுமே எடுக்கல, நீங்களே பார்த்து தான் இருக்கீங்க. ஆயத்துல என்ன சொல்றான் பாருங்க, மர்ரக அல்லம் யதுனா இலா துர்ரிம் மஸ்ஸா. என்னமோ அவனுக்கு கஷ்டம் வராத மாதிரியும், என்னமோ என்கிட்ட கேட்காத மாதிரியும், என்னமோ அவனோட கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்யாத மாதிரியும், என்ன பார்க்காம என்ன புறவுதி காட்டுட்டு போறான் நபியே, அவனோட நிலைமை யோசிக்க சொல்லுங்கன்ற அல்லாஹ். நம்மளோட பாஷையில சொல்லணும்னா எவ்வளவு திமுறா போறான் பாருங்க. நபியே சொல்லுங்க, தான் எடுத்து சொல்லுங்க. நம்மள நிறைய பேர் அப்படிதானே இருக்கோம். ஒரு ஹாஜியாட்ட ஒரு உதவி கேட்கணும், அவரை ஹெல்ப் பண்ணிடுறாங்க, பண்ண உடனே அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கடைசி அவருக்கே அப்படிக்கிறான், அவரே வச்சு செய்யறான். அவர் என்ன சொல்லுவாரு, குமர கல்யாணத்துக்கு நான் தாங்க நின்று செஞ்சேன், எத்தனை லட்சம் கொடுத்தேன் தெரியுமா, அவ்வளவு பெரிய மண்டபத்தை பிடிச்சி, இப்ப எப்படி போறான் பாரு, அவன் பாருங்க சலாம் கூட சொல்லாம போறான். நீ நினைக்கிற நீ நானும் பேசிக்கிறான், இல்ல அல்லாஹ் அடியாரை பத்தி இப்படி பேசுறான். எப்படி பாருங்க நபி, அப்படியே கண்டுக்காம போறான். சரி, இதனால உங்களை அல்லாஹ் அதான் போச்சு பிடிச்சிட்டானா, உங்களுக்கு பிடி வந்துருச்சான்டா? அதுவும் கிடையாது. அதுவும் இன்னொரு ஆயத்துல சொல்றான், சூரத்து தௌபால, நபியே மாகான் அல்லாஹு யுஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம், நீங்க இருக்கிற வரை அவங்களை நான் தண்டிக்கவே மாட்டேன். வமா கான அல்லாஹு முஅத்திபஹும், அடுத்த ஸ்டெப். சரி, நீங்க போயிட்டீங்க, நீங்க மறைஞ்சிட்டீங்க, நீங்க மௌத்தாயிட்டீங்க, நீங்க தஃபன் ஆயிட்டீங்க, அப்பயும் நான் அவங்களை தண்டிப்பேனான்னு கேட்டா அதுக்கு அடுத்த ஆயத்துல அதே சொல்றான், வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் தௌபா இஸ்திக்பார் செய்யும் காலமெல்லாம் நான் மன்னிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், அவளை தண்டிக்க மாட்டேன். எப்படா தண்டிப்பேன் என்று சொன்னால் 99 அஸ்மா இருக்கு. அல்லாஹ்வுக்கு எத்தனை பேர் இருக்கு? 99 பேர் இருக்கு. ரஹ்மான், ரஹீம், மலிக், குத்தூஸ், சலாம், முஃமின், முஹைமின், அசீஸ், ஜப்பார், முத்தகப்பிர், காலிக், பாரி, முசப்பிர், கஃபார், கஹார், அப்படியே போயிட்டே இருப்பான். கடைசியா 98 வரையும் உன்னை பொறுத்துக்கிட்டே இருப்பான். எல்லாம் ஓடி போயிட்ட சபூர், அந்த இஸ்மு முடிஞ்ச உடனே ஜுல் ஜலாலி வல் இக்ராம் 99 பொறுமையாளன் சொல்றான் பாத்தீங்களா. என்னோட பொறுமைக்கு அளவில்லை, ஓரளவுக்கு தான் உன்னால பொறுக்க முடியும். நான் வாங்கின கனவு கொடுக்குறியா இல்லையா, என்கிட்ட நீ ஒழுங்கா நடக்கிறியா இல்லையா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, என் கோபத்துக்கு ஒரு எல்லை இருக்கு சொல்லிட்டு கடைசி என்ன செஞ்ச அத்தாக்காரு ஒரே ஆள் அரைஞ்சிட்டாரு பிள்ளைய. அது மாதிரி அல்லாஹ் சொல்றான் 99 என்னோட பேரு சபூர், அதை முடிஞ்ச ஜுல் ஜலாலி வல் இக்ராம் முடிஞ்சு என்னது இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், எப்படி வந்துருச்சுன்னு சொன்னா யாரும் திமிர முடியாதுன்ற அல்லாஹ் தஆலா அந்த பத்துஷ்ன்ற வார்த்தையை விளக்கம் கொடுக்குறாங்க முஃபஸ்ஸிரீகள். என்னன்னா, இப்போ ஒரு புடி நான் உங்களை இப்படி பிடிக்கிறேன்னு வச்சுக்கேன், நீ விலகுற ட்ரை பண்றீங்க அப்படின்னா என்னோட கை லூஸ் ஆகும், நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் அல்லாஹ் சொல்ற பத்துஷோடைய காரணம் என்ன, ஆயத்தோட முராத் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய புடியில நீ தப்பிக்க நினைக்க டைட் ஆயிட்டே இருக்குமா. ஒருத்தர் தப்பிக்கணும், இப்ப மாட்டிட்டு அல்லாஹ்ட்ட பயங்கரமா மாட்டிட்டு அல்லாஹ் கடுமையான சோதனையை கொடுக்கலாம், எப்படியாவது தப்பிச்சு வெளியில வர நினைக்கலாம், முடியவே முடியாது, மாட்டிக்கிட்டே இருப்ப, நீ மாட்டிக்கிட்டே இருப்ப. அதனால இது போன்ற இரவுகள்ல முஃமின்களே, முஸ்லிம்களே,
ஏற்றுக்கொள். உன் தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் முதல் வானத்துல இறங்கி வரான். இப்படிப்பட்ட இரவையும் நீ வேணான்றேனா என்ன துர்பாக்கியசாலி. அப்ப அந்த சஹாபி வராங்க பெருமானார்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொழப்பு என்னன்னு சொன்னா அந்த பெண் பிள்ளைகளை புதைக்கிறது. பெருமானார் மாறிட்டான். இவ்வளவு பெரியதான். சரி தோழரே, ஆனா இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு யா ரசூலல்லாஹ். ஒரு நாள் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. மனசு வருமா? என்ன செஞ்சுட்டேன், நான் தெரியாம வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த புள்ள கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிருச்சு. மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, என்னடா இது நம்ம பிள்ளைகளை புதைச்சிட்டு இவரை மட்டும் பிள்ளைய இருக்கிறாரு, வளர்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் மனைவி சொன்னாங்க, ஏங்க புதைச்சிட்டு வந்துருங்க. அவன் சர்வசாதன அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டான். பெண் பிள்ளைகள் பரக்கத்துன்னு சொன்னதே கண்மணி ரசூலுல்லாஹ் தான். அதுவரை அந்த அரபு மக்கள்கிட்ட எப்படி பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, பொம்பளைங்களால அடிமைகள். இன்னைக்கு நம்மள்ட்ட சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கதா சரி. என்னன்னா, பொம்பளைங்கன்னா யாரு? வீட்டுல வேலை செய்யணும், கணவன் துணியை துவைச்சு தரணும். பெருமானார் அப்படி சொல்லல. 2 பேரும் சரிசமமா நடந்துக்கலான்னு தான் சொன்னாங்க. அன்பா இருங்க, பாசமா இருங்க, ஒரே தலைவாணியில 2 பேர் படுங்க, ஒரே தட்டுல சாப்பிடுங்க, அப்படிதான் பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எனக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு யார சொல்ல, அந்த பிள்ளையை என்னுடைய மனைவி புதைக்க சொல்லிட்டாங்க. நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த பெண்ணு கேக்குதான், பிள்ளை தான் எங்க போறீங்க? ஒண்ணும் இல்லாமா, வா வாமா சும்மா ஒரு வெளியே. 2 பேரும் போறோம். மைத்தாங்குல கபுரிஸ்தான் குழி நோண்டுறோம். அந்த என்னுடைய மகனும் சேர்ந்து நோண்டுது யார சொல்லலாம். என்னுடைய நெத்தியில மண்ணெல்லாம் தூசி படுது. அத்தா என்னத்தா தூசியா இருக்கேத்தா அப்படின்னு சொல்லி தொடச்சு விடுது. பெருமானார் அந்த சம்பவம் கேட்க முடியல நபியால. அப்படியா தோழரே, அப்புறம் அப்படியே தொடச்சு விடு யார சொல்லி 2 பேரும் சேர்ந்து தோன்றோம். அல்லாஹ் கடைசியா குழி தோண்டியாச்சு. நான் என் மகளை இறக்கிட்டேன் உள்ள. அப்படியே மண் வச்சு மூன்றாங்க. என்ன செய்றீங்கத்தா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இந்த கழுத்து வரும்போது அந்த புல்லு உஷாராயிடுச்சு. என்ன அடக்கம் பண்றீங்களா? என்ன கொலை பண்ண பாக்குறீங்களா? ஆமாமா, பொம்பளை பிள்ளைங்க இருந்தா இந்த அரபு மக்கள் ஒரு மாதிரியே பேசுவாங்க. அழுக அழுக கதற கதற அந்த சாபி மண்ணு தோண்டு கூட்டிட்டான். கேட்டவன பெருமானார் அல்லாஹ் அக்பர் தனது முபாரக்கான முகத்தை திருப்பிக்கிட்டான். அப்படியே திரும்பிட்டான். என்ன பதில் சொல்றது தோழரே? அழுகுறாங்க. இப்ப சொல்லுங்க, யாரும் சொல்ல என் பாவத்தெல்லாம் மன்னிப்பானா? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபி தஹஜ்ஜுதுல் ஆசைப்பட்டாங்க. ஜிப்ரீல் வந்து அது மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நெய்யத்துல் கலபியுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவருடைய கலிமாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னதோட பெருமானாரு, அப்படியா அல்லாஹ் நம்ம சலாம் சொன்னான் சொல்லி சொல்றான். நெய்யா பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். உடனே கை தூக்குன, நெய்யாவுடைய பாவத்தை மன்னித்தரப்பே, என் உம்மத்தோடைய பாவத்தை நீ மன்னிப்பாய் 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 3 தடவை சொன்ன. சாபகாரம் அல்லாஹ் அக்பர். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாங்க, பெருமானா தனது முபாரக்கான கரத்தை இப்படி தூக்குறாங்கள, இந்த அக்குள்ள இருக்கக்கூடிய நூறு வெளிச்சத்தை நாங்கள் பார்த்தோம். ஹதீஸ் எழுதுறாங்க, இந்த பாவத்தை நெய்யாவுடைய பாவத்தை மன்னிச்சிட்டியா ரப்பே, உம்மத்தோட பாவத்தை நீ கண்டிப்பா மன்னிப்ப. அவர் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, யாரு முன்னாடி அந்த உம்மத்தை நீ கேவலப்படுத்திடாத ரப்பே. அதனால அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பு தரான், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீ தேடி வா. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இப்ப 1 மணி நேரம் நம்ம இப்ப சிட்டிங் ஹவர்ஸ் 1 மணி நேரம் நம்ம உட்கார்ந்துருக்கோம். பயான் முடிய போது 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்துல மனசை தொட்டு சொல்லுங்க, ஒரு பாவம் செஞ்சீங்களா? யார பத்தியாச்சும் தப்பா நினைச்சீங்களா? யார பத்தியா அவதூறு நினைச்சீங்களா? அல்லாஹ்ன்ற வார்த்தை எத்தனை தடவை கேட்பீங்க? நபின்ற வார்த்தை எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? சலவாத் எத்தனை தடவை ஓதிருப்பீங்க? குர்ஆனுடைய ஆயத் எத்தனை தடவை ஓதிருப்பீங்க? இதனால சொல்றது நல்லவங்களுடைய மஜ்லிஸ்ல போக பெருமானார் சொல்றாங்க, ஓ இதா மரல்தும் பி ரியாதில் ஜன்னah ஃபர்தஉ, சொர்க்கத்துடைய பூங்காவை நீ கடந்து சென்றால் நன்கு மேய்ந்து கொள்ளுங்கள்டா. ஒமர் ரியாதுல் ஜன்னah யா ரசூலல்லாஹ், ரியாதுல் ஜன்னah சொர்க்கத்துடைய பூங்கானா என்ன யா ரசூலல்லாஹ்? மஜாலிசு திக்ர், அல்லாஹ்வை பத்தி எங்க பேசப்படுதோ அங்க உட்கார்ந்துரு, அல்லது அந்த சபையை கடந்து போ, அல்லது அந்த சபை மேல பிரியப்படு, அல்லது அந்த சபைக்கு ஏதாவது முடிஞ்சதை செய், அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அப்ப அல்லாஹு தாலா அல்லாஹ்கி ரஹ்மத் பஹானாட்டா பாவ மன்னிப்பு அடியான் ஏதா மன்னிக்கிறதுக்கு என்கிட்ட கேட்க மாட்டானா, என்கிட்ட கேட்டா நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் முதல்வானத்துல இறங்கி வந்து கேட்கக்கூடிய ஒரு இரவாக இந்த இரவு இருக்கு. அது மட்டும் அல்லாம ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதோட நேரத்துல அல்லாஹ் முதல்வானத்துக்கு இறங்கி வரான். எனவே தஹஜ்ஜுத் தொழுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும், அதை ஆசைப்படணும். ஃபஜ்ர் தொழுறதுக்கு முயற்சி செய்யணும், அதை ஆசைப்படணும். ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டானது. ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு நீ ஒழு செஞ்சுட்டு வர ரொம்ப கஷ்டமா இல்லையா? அது இவ்வளவு கூட்டம் ஃபஜ்ர்ல வருமா? நீங்களே மனசு சொல்லுவேன். இமாம் சாப் கண்டிப்பா வந்துருவார், முஅத்தின் வந்துருவார், பள்ளி தலைவர் வந்துருவார். இவ்வளவு பேர் அங்கங்க வர முடியுமா? நினைச்சா வீட்டுல தொழுதுமோ, இல்ல சில பேர் ஃபஜ்ர்ன்றதே தெரியாது. முஅஸ்ஸின் ஃபஜ்ர்ல பாங் சொல்லுவாங்களே, கேட்டிருக்கீங்களா? எங்க பாங்க ரிப்பீட் பண்ணுங்கண்டா என்ன சொல்றாங்க? லொஹரு அசர் மக்ரிப் இஷால சொல்ற மாதிரியே பாங்க சொல்லி காட்டுறாரு. ஆனா ஃபஜ்ர்ல ஒரு டிஃப்ரெண்டா பாங்கல ஒரு வார்த்தை ஆட் பண்ணுவாங்க. என்ன வார்த்தை அது? பல பேருக்கு தெரியாது. அதை கேட்டிருப்பாங்களா கூட டவுட் தான். அதனால ஃபஜ்ருக்கு நம்ம எந்திரிக்கணும். அல்லாஹ் முஃமின்களாகிய நமக்கு சிறப்பு பொருந்திய ஒரு தொழுகை. அதெல்லாம் சஹாபா ஆசைப்பட்டு செஞ்சாங்க, பிரியப்பட்டு செஞ்சாங்க. வந்து எந்திரிச்சு வந்து பாருங்க, முஜாஹதா தான் அது. அது ஒரு ஷைத்தானோட செய்யக்கூடிய ஒரு போர் தான் அது. நம்ம என்னென்னமோ போறோம்னா துப்பாக்கி எடுத்துட்டு போய் அதெல்லாம் யாரையா சொன்னா? அதெல்லாம் அப்புறம் வரும்போது பாத்துக்கலாம். அதுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அல்லாஹ் நானா தைரியமா நினைச்சு செய்வோம். அதுக்கெல்லாம் நான் இஸ்லாமியில எப்பயும் பயந்தவர்களும் கிடையாது, கோழைகளும் கிடையாது. என்னமோ வெளியில பேசிட்டு இருக்கிறான், அவங்க பயந்தவங்க கோழைகள், அவங்க அடிச்சிடலாம், நொறுக்கிடலாம், அமுக்கிடலாம். அமுக்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அவர்கள் தன் வாயால அல்லாஹ்வுடைய நூரை அணைச்சிரலாம்னு ட்ரை பண்றாங்க. ஒரு பெரும் ஜோதி ஒன்று எரியுது, அது ஃபூஃபூன் வாயால ஊதுனா அணைஞ்சிருமா? எத்தனை ஃபயர் சர்வீஸ் வரணும், எத்தனை லாரி வரணும், எத்தனை வேன் வரணும், எத்தனை பேர் ட்ரை பண்ணாலும் அணைக்க முடியும்? அது அல்லாஹ் சொல்றான். என்னமோ அல்லாஹ்வுடைய நூர், அல்லாஹ்வுடைய ஜோதிய வாயால கூன் ஊதுனா அணைஞ்சிருச்சியா? வல்லாஹு முத்திமு நூரி வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்களே, அல்லாஹ் நிராகரிப்பவர்களே, நீ எதிர்த்தாலும் சரி, நீ போர் புரிந்தாலும் சரி, நீ அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இந்த புனித இஸ்லாத்தை அழிக்கவே முடியாது. முஸ்லிம்களாகிய நீங்கள், முஸ்லிமாகிய நாம் அதை காப்பாற்றுவோம். அது ஜிஹாத் அப்படின்னு நினைச்சு வந்து நின்றுவோம் நம்ம. அது தனி. ஆனா நம்ம ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்கிறோம் பாத்தீங்களா, அது பெரிய ஜிஹாத். இதை விட டைம் ஆச்சு. அடுத்த அமல் நீங்க செய்ய வேண்டியதுக்கு இன்ஷா அல்லாஹ் கேட்டவரையும் நம்ம அமல் செய்யணும். இந்த இரவு ஹயாத்தாக்குங்க. உங்களால என்ன அமல்கள் இமாம் சொல்லி தராங்களோ அந்த அமல்களை செய்யுங்க. குறைந்தபட்சம் குறைந்தது அது மினிமம் இன்றைய இரவுல இதை தயவு செய்து கையில தூக்கிற, இதை விட்டுட்டீங்கனாலே போதும். இந்த இரவு ஹயாத்தாக்குன சமம். நாளைக்கு ஒரு நோன்பு வைங்க. அல்லாஹ் நம்ம அனைவருடைய பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ்கிட்ட அழுது கேளுங்க. எவ்வளவோ கோரிக்கைகள் இருக்கு, எவ்வளவோ நாட்டங்கள் இருக்கு, எவ்வளவோ ஹாஜாத்துகள் இருக்கு. நம்ம என்னமோ சும்மா வரோம்னு நினைச்சிருக்கோம். எவ்வளவு கோரிக்கை இருக்கு சொல்லுங்க, எவ்வளவு தேவைகள் இருக்கு. அல்லாஹ்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஹயாத் அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும். யார்கிட்ட உங்க நண்பர்கிட்ட போய் கேட்க முடியுமா? கொஞ்சம் ஒரு ஹயாத்து பிச்சை கொடுப்பா, உன் உயிரை ஒரு வருஷம் உன்னோட உயிரை கொஞ்சம் கூட என்ன தருவானா? அதோட பல்லவாரத்தை விட்டு தாமரை கிளம்பி போயிடுவான். இதெல்லாம் இப்படி ஒரு வார்த்தை கேட்கிறான். ஆனா அல்லாஹ்கிட்ட கேட்டா கொடுப்பான். ரப்பே எனக்கு ஹயாத்தை கொடு, ஆஃபியத்தை கொடு, சலாமத்தை கொடுக்கு, எனக்கு ரிஸ்க்ல பரக்கச்சு. ரிஸ்க்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? ரிஸ்க் நான் உணவு. ஆனா ரிஸ்க் உணவு மட்டுமல்ல. ரிஸ்க் என்று சொன்னால் உணவு, ரிஸ்க் என்று சொன்னால் ஆடை, ரிஸ்க் என்று சொன்னால் அறிவு, ரிஸ்க் என்று சொன்னால் தெளிவு, ரிஸ்க் என்று சொன்னால் பார்வையில பரக்கத், ரிஸ்க் என்று சொன்னால் அறிவுல பரக்கத், ரிஸ்க் என்று சொன்னால் ஆஃபியத்துல பரக்கத். எத்தனையோ பேர் கண்ணு குருடா போயிடுது, எத்தனையோ பேர் கண்ணோட பார்வையில மங்கி போகுது, எத்தனையோ பேர் சுகர் பேஷண்ட் உட்கார்ந்து இருக்கோம். நல்ல இனிப்புகளை சாப்பிட முடியல, நாம் நினைச்சதை சாப்பிட முடியல, நாம் நினைச்ச இடத்துக்கு போக முடியல, மயக்கம் வருது, தலை சுத்து வருது. அது மட்டும் இல்லாம நம்ம வயசு போயிட்டே இருக்கு. ஆனா கால சூழ்நிலை, கால ஓட்டம், உணவுடைய மாற்றம், நம்ம உடல்ல பலகீனம் வருது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே சாயுது. எத்தனை பேர் சேர்ல உட்கார்ந்து தொந்திருக்கிறோம். காரணம் என்ன சொன்னா, ஹாஜி சொல்லுவாங்க, எனக்கு கீழே உட்கார முடியல, கால் வலியா இருக்குது. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் சொன்னா, ஏதோ பிரச்சனையே இல்லாத மலக்குகள் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். மலக்குகள் தான் ஒண்ணுமே இல்லை, மலக்குகள் மாதிரி அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம். ஆனா 1008 கோரிக்கைகள் இருக்கு. நம்ம யார்கிட்ட போய் நிக்கிறோம்? மனிதர்கள்கிட்ட போய் நிக்கிறோம். பாய் 10,000 ரூபாய் கடன் கொடுங்க, பாய் என் கல்யாணம் இருக்கு 1,00,000 ரூபாய் கடன் கொடுங்க. கேட்கவே கேட்காத. அல்லாஹ் முன்னாடி நில்லு, ஃபஜ்ர் தொழுவு, சுபஹ் தொழுவு, 2 ரக்காத் தொழுது, ரப்பே என் மகளுடைய கல்யாணத்தை நீ நடத்தி தாயா
அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் வஜ்ஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் இயகூனு ஃபுகரா யுஹ்ரிஹுமுல்லாஹ் மின் ஃபضலி. உங்களில் மனிதர்களே கவலைப்படாதீங்க, உங்களில் ஏழையானவர்கள், திருமணம் முடிக்காத குமர்கள் இருக்கிறாங்களா, வசதி குறைவா இருக்கிறாங்களா, ஏழையா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு சரியான வாய்ப்பு வசதி வாய்ப்பு இல்லையா, நீ கல்யாணத்தை முடிச்சு குடு, என் மேல தவக்கல் வச்சு கல்யாணத்தை முடி, அவர்களை பணக்காரனா நான் ஆக்குறேன்றான். வன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் இயகூனு ஃபுகரா, அவர்கள் ஃபகீராக இருந்தா யுஹ்ரிஹுமுல்லாஹு மின் ஃபضலி, என்னோட ஃபضலை கொண்டு அவர்களை பணக்காரராக ஆக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சவால் விடுறான். அல்லாஹ் உனக்கு பொறுப்பெடுத்துக்கிறான். நீயே அவர்கிட்ட போய் நிக்கிற, 10,000 ரூபாய்க்கு நிக்கிற, 1,00,000 ரூபாய்க்கு நிக்கிற, அவன் ஒரு தடவை உன்னை பாக்குறான், 2வது தடவை நீ வந்தா சொன்னா வீட்டை மூடிட்டு பையனை விட்டு சொல்லி அனுப்புறான், அத்தா வீட்டுல இல்லைன்னு சொல்லுப்பா, அவன் அப்படியே வந்து சொல்றான் அத்தா வீட்டுல இல்லைன்னு சொன்னாங்க சொல்றான். என்ன சொல்றான்? இல்ல அத்தா வீட்டுல இல்லைன்னு சொன்னாங்க, அப்படியே வந்து சொல்றான். இந்த கேவலம் உனக்கு தேவையா? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அல்லாஹ் கேளு, யாரையும் கேவலப்படுத்த மாட்டான், உன்னை கேவலப்படுத்த மாட்டான், உன்னை சாந்தராக வாழ வைப்பான், உன்னை பணக்காரனாக வாழ வைப்பான், உன்னை ஆபாதாக வாழ வைப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு ஆசைப்படுறான். எனவே இந்த இரவுல அல்லாஹு தஆலா என்னென்ன பொருள்கள்லாம் நமக்கு செய்வானோ அது அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக, உடல் ஆஃபியத்தை தந்தருள்வானாக, சலாமத்தை தந்தருள்வானாக, இந்த முஹல்லால் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா ஆபாதாக வாழ வைப்பானாக. இந்த முஹல்லா யாரெல்லாம் குமர்கள் கரையேறாம இருக்கிறதோ அல்லாஹ் சாலிஹான ஜோடிகளை அமைத்து தருவானாக. யாரெல்லாம் திருமணான பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறதோ அல்லாஹ் இந்த இரவின் பொருட்டா சாலிஹான பிள்ளைகளை கொடுப்பானாக. அல்லாஹ் ஆபாதான சிந்தையை தருவானாக. அல்லாஹ் எல்லா விதமான வளங்களையும் தந்து உள்ளத்தில் ஒரு சுகூன், மன நிம்மதியை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். வசந்தருடைய பயான் கேட்டீங்க. அல்லாஹ் தஆலாவுடைய மென்ஷிப்பை தௌஃபீக் அல்லாஹ் எனக்கு கொடுப்பார். பயான் பேசலாம் நினைக்கிறேன். சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு மிக தூரமான சந்தோஷம் செய்யலாம் நிறைய அதை வந்து தப்பு செய்யாது இல்லையா? இன்னைக்கு ஒரு பேப்பர்ல படிச்ச ஞாபகம் எனக்கு, அம்பானி அதானி இருக்காரு இல்லையா, அவர் வீட்டுல மொத்தம் 300 ரூமா, 300 ரூம், வேலை பார்க்கறவங்க 600 பேராம் வீட்டுல. அவங்க வீட்டு கரண்ட் பில் மட்டும் 80 லட்சம் ரூபாய் ஒரு கட்டில வந்துச்சு. ஆனா அவர் மொத்தா போயிட்டாருன்னா அந்த 300 ரூபாய் போட்டு அவர் மொத்தம் போடுறாங்க இல்லையா? அதுவும் வேலைக்காரனோட கூட அவர் போது கிடையாது. ஒய்ஃபான கார் மட்டும் 100 கோடி ரூபாய் போட்டான், 1 கோடி. அந்த கார்ல வச்சு அவர் தூக்கி போய் கொண்டு போட்டாங்க. சொன்னாங்க, நீங்க மௌத்தா போயிருந்தீங்கன்னா முதல்ல சந்திக்க வேண்டிய இடமே கபுஸ்தான் தான். கபுஸ்தானுக்கு போனாங்கன்னா தாடி இந்த அளவுக்கு அழுவாங்க. சாபாக்கெல்லாம் கேட்பாங்க, இன்னும் சும்மாவே ஏன் இவ்வளவு அழுதுங்க, இவ்வளவு மெனக்கெடுமா, சொர்க்கத்தை பத்தி பேசுறதோட இந்த அளவுக்கு நீங்க அழுதுறீங்க, ஏன் இவ்வளவு அழுதணும் சொன்னாங்கன்னா, மனுஷன் உலகத்துல தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு போகும்போது முதல் சந்திக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான் இல்லையா? நம்ம இடத்துல காலையில படுத்தோம்னா இங்கிட்டு உருளுவேன், அங்கிட்டு உருளுவேன். மகன் பேசுவாங்கல்ல, மணிக்கு எவ்வளவுதான் காலையில அங்கே இருந்தீங்க தொழிலோட சொல்ல முடியுமா? எங்க அக்கா கொஞ்சம் நல்லா ஊடுவாரு, கொஞ்சம் பெருசா தோன்றுப்பாருன்னு சொல்ல முடியுமா? அந்த 3 காலை தான் இல்ல. வீட்டுல தனியா இருந்தோம்னா ஒரு சேலை ஆயிடுச்சுனால பயம் வரும். வீட்டுல தனியா இருக்காங்க, என்னங்க பயமா இருக்கு, வாங்கன்னு கொண்டாடி போட்டு பக்கத்துல தனியா தான் வருவாங்க, யாரும் துறைக்கா வரமாட்டாங்க, அழுவாங்க, நிறைய அழுவாங்க. போயிட்டீங்களே என்ன பண்ணுவோம் அப்படின்னு அழுவாங்க. நான் கூட யாருமே வரப்போறது கிடையாது. சரிங்களா? சொன்னாங்க இந்த வீட்டுல முதல்ல ஜெயிச்சுட்டோம்னு சொன்னா மத்த எல்லாமே ஜெயிச்ச மாதிரிதான். ஃபர்ஸ்ட் என்ட்ரி முதல்ல 8000 மற்றதெல்லாம் ஜெயிச்சுட்டோம்.
ஒரு இதை ஜெயிக்கிறவங்க நம்ம இந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கை அழகா இருக்கணும், அசிங்கமா இருக்கக்கூடாது. உலக வாழ்க்கை அழகா இருக்கணும். நம்ம மூத்தா போகும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் மூத்தா போயிட்டு எனக்காண்டி ஒரு 4 கண்ணாவது அழுகும். போயிட்டாரே அதான் மனசு அப்படின்னு சரி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் பாதுகாப்பு சரிங்களா. எனவே முதலாக சந்திக்கக்கூடிய இடம் கபர்ஸ்தான் தான். அந்த கபருடைய வாழ்க்கையை நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாமே ஜெயிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஃபெயில் ஆகிட்டோம்னா மற்ற எல்லாருமே ஃபெயில் தான் சரிங்களா. சிலருக்கு கபர் சொன்ன அடர்த்தியா இருக்கு, மௌத்து சொன்ன அடர்த்தியா இருக்கு. மௌத்த பத்திதான் எனக்கு எப்படிலாம் பேசுறாங்க ஐயா, அப்படி இல்ல. இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு நாள் கடந்து போகணும், அந்த இடத்துக்கு போயிட்டா சரிங்களா. எனவே நிறைய பேர் அவங்க அப்பா அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு அதோட மறந்துறாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து இவர் மூத்தா போகும்போது அங்கேயே போறாரு. ஏன்? ஆனால் நபிகள் செல்வாங்க கபுஸ்தானுக்கு போங்க, கபுஸ்தானுக்கு போங்க, மன்னரை வாசிகளுக்கு சலாம் சொல்லுங்கள், உங்களுடைய வாக்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். விவாங்கிறவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஏதோ உள்ள கோச்சம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க அவங்களுக்காண்டி துவா செய்யீங்கன்னா நான் மூத்தா பின்னாடி எனக்கு வந்து துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ் சரிங்களா. எனவே இந்த இரவுல ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு சுன்னத் கபர்ஸ்தானுக்கு போன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்களுக்காக வேண்டி நிறைய துவா செய்யுங்க, நிறைய துவா செய்யுங்க சரிங்களா. அதே மாதிரி அம்மா இருக்கும் போது அவங்க அருமை யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியல. மூத்தா போயிட்ட பின்னாடி நிறைய பேசுவோம், எங்க அத்தாய் அப்படி வளர்ந்தார் இப்படி வளர்ந்தார், ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது சரிங்களா. இருக்கும் போது அவர்கள் எல்லாம் கனிமத், இருக்கும் போது அவர்கள் எல்லாம் பெரிய பொக்கிஷங்கள். அத்தா இருக்கிற வரைக்கும் அம்மா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பே இந்த உலகத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் அம்மாவுடைய காலத்துக்கு கீழே இருக்கிறது சொன்னார். சொர்க்கத்தினுடைய வாசல் அத்தாக்கு நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா பெரிய இடம் சரிங்களா. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய மதிப்பு தெரியவே தெரியாது. சரி இல்லைங்களா, அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்காண்டி துவா செய்யப்படாது இன்ஷா அல்லாஹ். உடனே துவா செய்யப்படாதுங்க எல்லா பிள்ளைகளும். நான் துவாவை தான் பெரும்பாலும் சொல்றதா அவங்க திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களுடைய துவாக்களை தயவு செய்து சுருக்கமாக துவா செய்யவே செய்யாதீங்க. நிறைய துவா செய்யுங்க, நிறைய துவா செய்யுங்க. உலக முஸ்லிம்கள் அத்தனை நபர்களுக்கும் துவா செய்யுங்க. வெறும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தும் பேசி இப்படியே சொல்லிட்டே இருக்கக்கூடாது. துவாவுல அல்லாஹ்வுடைய ஹஸானா சாதா சீலானமான கிடையாது. அல்லாஹ்வுடைய ஹஸானா ரொம்ப பெருசு, அல்லாஹ்வுடைய ஹஸானா ரொம்ப பெருசு. எவ்வளவு எடுத்து கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய ஹஸானா குறைய போவதே கிடையாது, குறைய போவதே. அதற்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? மனுஷன் கொடுத்த எதுவுமே நிறைய கொடுக்கல, அல்லாஹ் கொடுக்கிறது மட்டும்தான் நிறைய. என்ன உதாரணம் சொன்னேன்? வெயில் காலத்துல தண்ணி லாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி லாரி எங்கிட்ட போகும், ஆனா சென்னையில தண்ணி தாரத்தை தீர்க்க முடியாது. நான் அல்லா ஒரு 1/2 மணி நேரம் மழையை தண்ணி தாரவே மழை பெஞ்சது தண்ணி சொல்லுமா இல்லையா? அல்லாஹ் கொடுத்தா மட்டும்தான் நிறைவேற, மனிதன் கொடுத்தா நிறையாது. எனவே இந்த இரவுகள்ல நிறைய துவா செஞ்சு பழகுங்க. உங்களுடைய துவாக்களை கொஞ்சம் விசாலப்படுத்துங்க. என் அண்ணனுக்கு கேட்கறதுனால அதான் எனக்கு குறைச்சிருவானோ அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என் அண்ணன் பையன் +2 பாஸ் ஆகணும் துவா செஞ்சிடும், என் பையனும் +2 துவா செய்யணும் சொன்னா நிறைய பேர் கேட்கறது இல்லை. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் கொண்டாடி நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும். நீங்க 4 பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா அழைச்சு போனா 4 பேர் என்ன பண்ணும் சரிங்களா. உங்க துவாக்களை விசாலப்படுத்துங்க, கபர்ஸ்தானுக்கு போங்க, கபராளிகளுக்கு சலாம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கேட்பதை விட அவர்கள் அதிகமாகவே கேட்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிங்களா. எனவே அந்த இரவுல உங்களால் எவ்வளவு முடியுமோ அமல்களை சிறப்பாக செய்யும், அமல்களை சிறப்பாக செய்ய. குர்ஆன் ஓத தெரிஞ்சா குர்ஆன் நிறைய ஓதுங்க. குர்ஆன் எனக்கு ஓத தெரியாது,
ஒரு ஜுசுவினுடைய தருவிமாவையாவது இன்னைக்கு ஒரு நாளைக்கு படிச்சு நமக்கு கொடுத்த குரான் தானே, அந்த மெசேஜ் படிக்காமே நம்ம போயிடும் இல்லையா? தமிழ் தர்ஜுமா, இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், எது தெரியுதோ அதை செய்யுங்க, படிங்க. படிச்சு அவருக்கு போகும்போது குரான் உங்களுக்கு துணையாக வருவதற்கு என்ன செய்யுங்க, அதை நீங்கள் ஆக்கிக்குங்க. அடுத்து நபிலான வழக்கங்களை நிறைய பண்ணுங்க. நபிலான வழக்கங்களை ஆபத்துக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய பாவம் செய்யறோம், நிறைய ஆபத்துக்கா பஞ்சம், நிறைய போன் எனக்கு கையில வந்துச்சோ அதற்கு பின்னாடி பாவத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஒரு காலத்துல எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நடக்க வேண்டிய பாவம் நீ கைக்குள்ள வச்சு நம்ம பாவம் சொல்லிட்டு இல்லையா? எல்லாட்ட தௌபா செய்யுங்க, எல்லாட்ட தௌபா செய்யுங்க. யாரெல்லாம் இனிமே இந்த தப்பில் பக்கம் நான் வரவே மாட்டேன் உறுதியா அல்லாட்ட செய்ய ஒரு உறுதி பிரமாணம் எடுங்க. ஒரு கேள்வி வரலாம், நான் எடுத்துட்டேன் திரும்ப பாவம் செஞ்சுட்டா தப்பு இல்லை, எல்லாம் மன்னிப்பான், இல்ல மன்னிப்பான். மனிதனுடைய மேல பிரச்சனைக்கு தப்பு செய்யறதுதான். ஒரு கார் கண்டுபிடிக்கிறானா 60 கிலோமீட்டர் போகும்னு அவன் சொல்றான் இல்லையா? அவனுக்கு தெரியும் இவ்வளவுதான் போகணும், அவன் தயாரிப்பாரு. அதே போல அல்லாஹ் சொல்றான், உன் படைப்பை நீ தப்புதான் செய்வ, தப்புதான் செய்வ, நீ தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டு நான் மன்னிக்க அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த எலும்புகள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள். இன்னொரு விஷயத்த சொல்றேன், போன வருஷம் நம்மளோட இருந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு இல்ல, இருக்காங்களா? நிறைய பேர் இல்ல, சரிங்களா? அல்லாஹ் நமக்கு ஆயுசு கொஞ்சம் கூட கொடுத்துருக்கான், கொஞ்சம் கூட கொடுத்துருக்கான். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, முந்தைய உம்மத்துக்கு கொடுத்த மாதிரியான வயசு நமக்கு கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தவங்க 600 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படியே வந்து ஒரு அம்மா கபூஸ்தான உட்கார்ந்து ஓன அழுதுகிட்டு இருக்கு. மூசா நபி அந்த கபூஸ்தான கடந்து போகிறாங்க, ஏமா அழுது, என்ன விஷயம்? பையன் ரொம்ப ஆயுசுல மூத்தா போயிட்டா. எத்தனை வயசு? 550 அப்படின்ட்டாங்க. எத்தனை வயசு? 550. மூசா சொன்னாங்கன்னா பின்னாடி ஒரு உம்மத்து வரும், அந்த உம்மத்துடைய வயசு 60க்கும் 70க்கும் மத்தியில் தான், 60க்கும் 70க்கும் மத்தியில் தான். நம்ம கேட்டுச்சுன்னா ஒரு சஜிதா செய்யறதுக்கே 6 நாள் போதாரு, 60 வயசுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுச்சான். இன்னைக்கு அந்த மாதிரி அற்ப ஆயுசு செஞ்சு கொண்டிருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். எனவே அல்லாஹ் கொடுத்த ஆயுள்களை சரியான முறையில் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் இந்த இரவை எந்த வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி தூக்கம் வந்துச்சா பேசாம போய் தூங்கிடு, வைக்கிறது சுத்தாரு, வைக்கிறது சுத்தவே சுத்தாரு. இந்த வயசு பசங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த ரமலான் காலத்துலயும் சரி இப்பவும் சரி, நைட்டு முடிச்சா இங்க இருந்து வினாடுக்கு போறான், இங்க டீ குடிக்கிறதுக்கு, அங்க இருந்து இங்கே வர்றான். நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், அன்னைக்கு ஒரு வாசம் மூலையில அழகா வண்டி பாகங்கள் உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு மாற்று பொருள் கிடைச்சிடும், உன் கைக்கு மாற்று பொருள் கிடைக்காது. நீ அமெரிக்காவுக்கு போனாலே உன் காடு இயற்கையான காடா வராது. காடு உடைஞ்சிருச்சு, அமெரிக்காவை கரெக்டா சரி பண்ணிடுவாரு, ஓகே தான். ஆனா இயற்கை இயற்கை தான், செயற்கை செயற்கை தான். எனவே உனக்கு தூக்கம் வந்தா பேசாம தூங்கிடு, வைக்கிறது சுத்தாரு, வைக்கிறது சுத்தி காலை கையை உடைச்சுக்கிறாரு. நீ கைகால உடைச்சு விழுந்துருவ, உனக்கு கல்யாணம் பண்றது பெரிய கஷ்டம். நீ பொண்ணு வைக்க மாட்டது தெரியல, அது முடி இல்லாதாலே பொண்ணு வைக்கிற, அப்படிதானே? நிறைய பேர் ஆயுதம் தேய்ச்சி தரான், அப்படி வராது அப்படி வராதுன்னு. அதே மாதிரி இப்ப கைகால வரைக்கும் சுத்தமான பொண்ணு கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது. அதனால தூக்கம் வந்தா அமுத்து போய் தூக்கிடு, அதுவே பெரிய தவாறு. வராது உனக்கு பெரிய நன்மை கிடைக்காது, சரியா? வேஸ்டா சுத்தாத, வேஸ்டா சுத்தவே சுத்தாத. அப்படி விவாதத்தை செய்யறது ஆசை இருக்குன்னா கபூஸ்தானுக்கு போய் நானா நானி தாத்தா பாட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து, சரியா? இல்ல 2 ரக்காத் தொழுவாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணு. வெளியில தயவு செய்து சுத்தாத, தயவு செய்து சுத்தாத. அல்லாஹ் தஆலா நம்முடைய அசத்தும் நிறைய பேசுறாங்க, அந்த பேசிய பேச்சை எல்லாம் அமைச்சக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தருவானாக. வாங்கதாவன் இன்றைக்காக ஆரம்பி இன்ஷாஅல்லாஹ் அசத்து இல்லாவோடு இந்த பயான் நிறைவேறும். अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू। आज महफिल में कितने नज़ारे, आज महफिल में कितने नज़ारे, सबके दिल की तमन्ना यही है, सबको हाजी बना दे
खुदाया, सबको हारी बना दे खुदाया, मैं दिल से दुआ कर रहा हूँ। या नबी जी बुला लो मदीना, हमको जलवा तुम्हारा दिखाना, हमको जलवा तुम्हारा दिखाना। सब करे बारी या नबी जी, सब करे बारी या नबी जी, मैं दिल से दुआ कर रहा हूँ। शायद बोदार हमको बुलाना, आपका रोजा हमको दिखाना, आपका रोजा हमको दिखाना। सब करे यार मीरों से आदम, सब करे यार मीरों से आदम, मैं दिल से दुआ कर रहा हूँ। अल्लाह நம்ம பண்டித யாருமே பண்றாங்க, பாதி பண்றோம் யாரு கிரி பண்டித நம்பிக்கை இல்லையா யாரு போறாங்க कहते अल्लाह ताला अपना आभार है। और यारी करता है, बागी करता है, यानी बागी किसी करते हैं, रसूलुल्लाह के नाम से करते हैं। रसूलुल्लाह सारे नबियों के सरदार हैं और ज्यादा सारे वलियों के सरदार हैं। ये दो काम भी याद करते हैं। अल्लाह ताला को आभार है। الحمد لله رب العالمين والصلاة والسلام إياك نعبد وإياك نستعين والصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوفي نعمه ويكافئ مزيدا ويرفع ما يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر ثواب مثل ما قرأنا من كلامك يا عزيز، هذه هدية واصلة رحمة نازلة وبركة شاملة تحفة مرضية إلى روح سيدنا وحبيبنا وسندنا وقرة أعيننا محمد رسول الله صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح أصحاب الأحديين أصحاب البدريين وأصحاب الخندقيين وأصحاب التبوكيين وأصحاب الشهداء قد بدا إمام حسن والحسين رضوان الله تعالى عليهم أجمعين. ثم إلى أرواح المشايخ الشتياء والرياء الشرعية شورية سورية حرية ستارية وريسية خاصة السلسلة سورية رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم رب قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفاظا من كفر النيران. اللهم اجعل قبورهم ذكرى ولا تجعل قبورهم نارا. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. நண்பர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் இது போன்ற புனிதமான இருவுகளை நாங்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கித்தருவாயாக. உன் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ரப்பே உன்னை விளங்காமல் எங்கள் கபருக்கு இருந்து விடாத ரப்பே இந்த
குர்ஆனை விளக்குவதற்கு பாக்கியம் அளித்துவாயாக. இந்த குர்ஆனை ஓத தெரிந்தவர்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய கலாமுல்லாஹை ஓதக்கூடிய அந்த லஸ்ஸத்தை தருவாயாக. உன் கலாமுல்லாஹ் ஓதக்கூடிய அந்த இன்பத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் பெற்றோரை மதித்து வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி தருவாயாக. காலம் சென்ற எங்கள் முன்னோருடைய பாவத்தை மன்னித்த ரப்பே. ரப்பே, கபருக்கு வேலை இந்த உலகத்துல என்ன நடக்குது எங்களுக்கு பார்க்க முடியும் ரப்பே. ஆனால் கபருக்கு சென்ற பின்னால் அவர்களுக்கு என்ன அதாவது செய்வார் என்று எங்களுக்கு தெரியாத ரப்பே. இன்றைய தினத்தில் பொறுத்தான் கேட்கின்றோம் ரப்பே. எங்களுடைய முன்னோருடைய பாவத்தை மன்னித்து ரப்பே அவர்களுடைய கபறுகளை சுவன பூங்காக்களாக ஆக்கி தருவாயாக. அல்லாஹும்ம அக்திர் பிஇஸ்ரிக யா அர்ஹமர் ராஹிமீன். உன்னுடைய நறுமணத்தை கொண்டு அந்த கபறுகளை நறுமணமாக ஆக்கி தருவாயாக. கபர் வாசிகளுடைய படக்கூடிய வேதனை எங்களால் பார்க்க முடியாத ரப்பே. ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்டிருக்கின்றோம் ரப்பே. எனவே ரப்பே அவருடைய கபருடைய வேதனை குறைத்து தருவாயாக. அவருடைய கபருடைய வேதனை லேசாக்கி தருவாயாக. இவருடைய முன்னோருடைய கபருடைய வேதனை இல்லாமல் ஆக்கி தருவாயாக. அல்லாஹும்ம வஸ்ஸி' கபரஹு யா அல்லாஹ். அவருடைய கபரை விசாலமாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக. குறையில்லாத வாழ்க்கையை தருவாயாக. நிரப்பமான வாழ்க்கையை தருவாயாக. ரப்பே, உன்னிடத்தில் கேட்டு நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே. உன்னிடத்தில் கேட்டு நாங்கள் சாப்பிட வேண்டும் ரப்பே. யாரிடத்திலும் கேட்டு நாங்கள் அசிங்கப்படுவதற்கு பாதுகாத்துருவாயாக. யாரிடமிருந்து நாங்கள் அசிங்கப்பட்டு துணிவதற்கு பாதுகாத்துருவாயாக. யாரிடத்திலும் கேவலப்படுவதற்கு பாதுகாத்தார் ரப்பே. எங்கள் கடன் சுமையை நீக்கித்தார் ரப்பே. கடன் இல்லாமல் ஆக்கித்தார் ரப்பே. உன் கடன் இல்லாமல் சமூகத்தில் வந்து ரப்பே. உன்னுடைய முபாரக்கான அந்த ஹஜ்ஜ நசீபாக்க ரப்பே. அது போகக்கூடிய ஆசையை கொடு ரப்பே. உன் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரவுதாவை பார்க்கணும் ரப்பே. அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடு ரப்பே. உன் ஹபீபுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடு ரப்பே. அந்த மதீனா முனவ்வராவிலிருந்து சலாம் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடு ரப்பே. எங்களையும் உன்னோட வீட்டுக்கு கூட்டுக்க ரப்பே. எங்களையும் ஆட்சிகளா ஆக்க ரப்பே. எங்களையும் சுத்தத்தான கோலத்தில் ஆக்க ரப்பே. என்னையும் உன்னோட பிரியமான அடியாரா ஆக்க ரப்பே. எங்க கோபப்படாதா, இவங்க மன்னிச்சிருப்பே. இங்க மேல கோபப்படாதப்பே. உன் சபூரை தாண்டி சொல் ஜலாலத்தை எங்களை தாண்டிதாரப்பே. எப்பொழுதுமே நீ ரஹ்மானாக எங்களை காட்சி இருக்கிறப்பே. எப்பொழுதுமே நீ ரஹீமாக இருக்கிறப்பே. உன்னோட ஜப்பாரோட சிப்பத்தை காட்டிதாரப்பே. உன் முத்தகையோட சிப்பத்தை காட்டிதாரப்பே. யாருதான் எங்களை பாவத்தை நாங்க ஒத்துக்கிறோம். யாருதான் நாங்க பலகீனமான அடியாதப்பே. எங்களை பாவமானவர்களே. எப்படி பார்த்தாலும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறப்பே. எங்களால வெளியில வர முடியாத ரப்பே. நஃப்ஸ் ஷைத்தான சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கிற ரப்பே. எங்களை நீ பாதுகாக்கிற ரப்பே. உன் ஹபீப் ஓவரை எங்களுக்கு சேர்த்து ரப்பே. பெருமானாரோட இஷ்கம் உண்டாக்குற ரப்பே. வலிமாரோட இஷ்கம் உண்டாக்குற ரப்பே. உன் மேல காதல உண்டாக்குற ரப்பே. கண்ட கரியவரான நேசிக்கிறவங்க பாதுகாக்கிற ரப்பே. பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ தௌஃபீக் செய்ய ரப்பே. மனைவிகளுக்கு நல்ல கணவர்களாக வாழ தௌஃபீக் செய்ய ரப்பே. கணவருக்கு நல்ல மனைவிகளாக இருக்க தௌஃபீக் செய்ய ரப்பே. எங்களோட பிள்ளைகள் எங்களோட பேச்சை கேட்டு அழகக்கூடிய தௌஃபீக் செய்ய ரப்பே. எங்களை எதிர்த்து பேசாமல் இருக்க தௌஃபீக் செய்ய ரப்பே. எங்களை சமூகத்துக்கு முன்னாடி எங்களை பெற்றோரை கேவலப்படுத்தாத பிள்ளைகளாக ஆக்கித்தார் ரப்பே. அல்லாஹ் ரசூலுடைய சுன்னத்தை பேணி வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கி ரப்பே. தீனுடைய சிப்பாய்களாக ஆக்கி ரப்பே. தீனுடைய ஜவான்களாக ஆக்கி ரப்பே. தீனுடைய மிலிட்டரிகளாக ஆக்கி ரப்பே. எங்களை நீ உனக்காக தேர்ந்தெடுத்துக் கொள் ரப்பே. எங்க இரவில் பொருட்டார் ரப்பே. எங்களுக்கு எத்தனையோ ஹலாலான ஹாஜத்துகள் இருக்கிறப்பே. வெளியில சொல்லக்கூடிய தேவைகள் 1000 இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய தேவைகள் 10,000 தேவைகள் இருக்கிறப்பே. வெளியில சொல்ல முடியலப்பே. எங்களுடைய தேவைகள் ஹலாலான தேவைகளை நீயே பூர்த்தி செய்யறப்பே. நீயே பூர்த்தி செய்யறப்பே. இந்த சிறிய துஆவை உன் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், வழிமார்களின் பொருட்டால், நல்லவர்களின் பொருட்டால், சாலிஹீன்கள் பொருட்டால், சித்தீகீன்கள் பொருட்டால், ஷுஹதாக்களின் பொருட்டால், ரப்பே உன் அடப்பெரும் தனி ரஹ்மத்தின் பொருட்டால் கபூல் செய்து கொள்ளுமே. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا يا رب مولانا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنه وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صل اللهم على سيدنا محمد وآله وأصحابه وأهل بيته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم.